ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் நம்முடைய வேத ஆராய்ச்சியின் தொடர் அதிகாரம். போன வாரம் ஆதியாகமத்தின் 15ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். 15ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரித்தோம். அந்த பகுதிகளை ஒவ்வொரு பகுதியாக கவனித்தோம். தேவன் ஆபிரகாமுக்கு பதில் அளித்தது, தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினது, தேவன் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையாக சொன்னது, தேவன் கொடுக்கும் தேசத்தின் அளவை வார்த்தைகளால் குறிப்பிட்டது. இதை 15ஆம் அதிகாரத்தில் தெளிவாக பார்த்தோம். அதே போல அந்த அதிகாரத்தின் மைய வசனம் பொருள், அந்த 15:6 என்பது மிக முக்கியம் என்பதை பார்த்தோம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதுதான் மைய வசனம், மைய பொருள், தேவனை கவர்ந்திழுத்த காரியம் அந்த விசுவாசம். இதை புதிய ஏற்பாட்டில் மற்ற நிருப ஆக்கியோன்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். அந்த அதிகாரத்தில் ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை, ஆபிரகாமிக் கவர்னன்ட், அந்த கவர்னன்ட்டை விளக்கமா பார்த்தோம். அதோட சேர்ந்து மற்ற கவர்னன்ட்டையும் பார்த்தோம். உடன்படிக்கைகள் என்ன, எப்படி என்பதை பார்த்தோம். அது மட்டுமில்லாமல் தேவன் ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை என்னவெல்லாம் இருந்தது என்பதை பார்த்தோம். தேவன் ஆபிரகாமுக்கு அவன் சந்ததியாரை குறித்து சொன்னார். தேவன் ஆபிரகாமை பற்றி சொன்னார். தேவன் ஆபிரகாமின் சந்ததியார் எகிப்திலே எப்படி இருப்பார்கள் என்று சொன்னார். ஏன் அவர்கள் கானானுக்கு அவ்வளவு சீக்கிரம் வர மாட்டார்கள் என்பதற்கான காரணத்தை சொல்லி, எமோரியர்களுடைய அக்கிரமம் அங்கே இன்னும் முடிவாகவில்லை, ஆகவே அந்த எமோரியர் மனம் திரும்புவதற்கும் கொஞ்சம் நேரம் கொடுக்கிறேன், காலம் கொடுக்கிறேன் என்பதற்காகவும் அவர்கள் திரும்பி வரும் பயணத்தை தாமதித்தார். அந்த எமோரியர்களுடைய பாவங்களை எபிரேய மக்கள் கற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக அவர்களை சீக்கிரம் நான் எகிப்திலிருந்து அழைத்து வர மாட்டேன், அவர்கள் அங்கேயே இருக்கட்டும் என்ற காரணத்திற்காகவும் ஆபிரகாமுடைய சந்ததியை, யாக்கோபுனுடைய சந்ததியை எகிப்திலேயே பல வருஷங்கள் காத்திருக்கும்படி வாழும்படி செய்தார். ஆக அந்த அதிகாரத்தில் இந்த உடன்படிக்கை மிக முக்கியம் என்பதை பார்த்தோம். அதே 15ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 400 வருஷம் என்பதை தேவன் குறிப்பிட்டிருந்தார். இன்னொரு இடங்களிலே நாம் அந்த வருஷங்களை கணக்கிடும் பொழுது வேதத்தில் 400 வருஷம் என்ற ஒன்றும் ஒரு இடத்திலும், 430 வருஷம் என்று இன்னொரு இடத்திலும், 450 வருஷம் என்ற மற்றொரு இடத்திலும் குறிப்பிட்டிருப்பதன் காரணம் என்ன என்பதை பார்த்தோம். புதிதாக வேதம் படிக்கிறவர்களுக்கு அது ஒரு சற்று குழப்பமாக இருக்கும். அதன் விளக்கத்தையும் விரிவாக்கத்தையும் காரணங்களையும் பொருள்படி பார்த்தோம். அதே அதிகாரத்திலே, அதே வசனங்களின் மத்தியிலே 4ஆம் தலைமுறையிலே ஆபிரகாமனுடைய சந்ததியார் திரும்பி கானானுக்கு வருவார்கள் என்று தேவன் விளம்பினார். அந்த 4ஆம் தலைமுறை என்பது என்ன என்பதை பார்த்தோம். ஆக தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின காரியங்களை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் தெளிவாக விளக்கமாக சொல்லி இருப்பதை நாம் பார்க்க முடிந்தது. அதை 2 வாரங்கள் நாம் தொடர்ந்து கவனித்தோம். இன்றைக்கு ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு தலைப்பை நாம் சற்று வித்தியாசமாக தலைப்பிட முடியும். 3 தலைப்புகளின் கீழே இந்த அதிகாரத்தை நாம் கொண்டு வரலாம். 3 தலைப்புகளின் கீழே. 1,
மாம்சத்தின் தவறுகள், flesh mistakes. 2, விசுவாசத்திற்கு விபத்து, faith problems. 3, பழைய விசுவாசியின் சரிவு, fall reasons. ஆக இந்த அதிகாரம் விசுவாசிகளுக்கு பாடங்களை சொல்லுகிற அதிகாரம். அதை தான் இன்று நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஆக ஆதியாகமம் 16 அதிகாரத்திற்கு தலைப்பிட்டு படித்தால் இந்த 3 தலைப்புகளும் இதற்கு ஒப்புமை. இந்த தலைப்புகளின் கீழே இவைகளை கொண்டு வர முடியும். சரி, இன்னொன்று, ஆதியாகமம் 16 அதிகாரத்தில் இருக்கிற காரியங்களை கவனிப்பதற்கு முன்பு ஒரு விசுவாசிக்கு விசுவாசத்தில் இருக்கிற 3 எதிரிகள், அந்த 3 எதிரிகளை குறித்து வேதம் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறது. அந்த 3 எதிரிகளில் 1 உலகம், 2 மாம்சம், 3 பிசாசு. ஆக விசுவாசிகளின் முக்கிய எதிரி உலகம், மாம்சம், பிசாசு. ஆக இந்த உலகத்தை குறித்து யோவான் தனது நிருபங்களில் எழுதும் பொழுது 1 யோவான் 2 அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை வாசித்தால், உலகத்தில் உள்ளவைகளிலே அன்பு கூறாதிருங்கள், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று விசுவாசிகள் உலகத்துக்கு எதிர்நீச்சல் போட்டு உலகத்தோடு கலவாமல் உலகத்தை நேசிக்காமல் இருக்க வாழ வேண்டும் என்று ஆக்கியோன் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறார். அதுதான் விசுவாசிகள் சந்திக்கிற பிரச்சனைகள் அந்த உலகத்தில் இருக்கிறது. ஆக 2வது மாம்சம். ஒரு விசுவாசியின் எதிரி அல்லது விசுவாசத்திற்கு எதிரி என்று மாம்ச காரியங்களை, மாம்சத்தின் கிரியைகளை அழைக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் விசுவாசத்திற்கு எதிரி அல்லது விசுவாசத்திற்கு பகை. இந்த மாம்சத்தின் கிரியைகள் ரோமருக்கு எழுதின நிருபம் 8 அதிகாரத்தில் வாசித்தால், மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள், ஆவிக்கு உட்பட்டவர்கள் என்று 2 பிரிவாக ஆக்கியோன் பிரிக்கிறார். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சத்தில் பிரியப்படுகிறவர்கள் மேல் தேவன் பிரிய கொள்ளார். மாம்ச சிந்தை மரணம் என்று ஒரு விசுவாசியின் எதிரியா இருக்கிற அந்த மாம்ச சிந்தையை, மாம்ச பிரியத்தை வேத ஆக்கியோன்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். 3வது எதிரி பிசாசு. 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனம் 9 வசனத்தை வாசித்தால், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று விசுவாசிகள் எதிர்த்து நிற்க வேண்டிய அந்த எதிராளியை குறித்து பேதுரு எழுதுகிறார். உங்கள் எதிராளியான பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி வகை தேடுகிறான் என்று. ஆக ஒரு விசுவாசிக்கு எதிரி இந்த 3 தான்: உலகம், மாம்சம், பிசாசு. இந்த 3ஐயும் அந்த விசுவாசி ஜெயிக்க வேண்டும். ஆதியாகமம் 16 அதிகாரத்தில் ஆபிரகாமும் சாராலும் நல்ல விசுவாசிகள். அவர்களுக்கு இருந்த சோதனை இந்த மாம்சம் என்ற இந்த ஃப்ளஷ் ப்ராப்ளம். 2வது எதிரி இருக்கிறதே, அந்த 2வது எதிரியோடு தான் அவர்கள் போரிட்டு தோற்க வேண்டியதாயிற்று. ஆக ஆதியாகமம் 16 அதிகாரம்
விசுவாசியின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஆபிராம், அந்த ஆபிரகாமுடைய மனைவி சாராள், இவர்கள் விசுவாசத்திற்காக அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் எதிராளியான அந்த மாம்ச பிரச்சனையிலே அவர்கள் மாட்டிக்கொண்டு பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதை ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஆகையினால் தான் சொன்னேன், இந்த அதிகாரத்துக்கு தலைப்பிடும் போது மாம்சத்தின் தவறுகள், விசுவாசத்திற்கு நடந்த விபத்து, ஃபெய்த் ஆக்சிடென்ட்டை சந்திக்குது. விசுவாச வாழ்க்கை ஒரு விபத்தை சந்திக்குது. அதேதான் அந்த பழைய விசுவாசி தன்னுடைய பழைய விசுவாசத்தை விட்டதுனால சரிவை சந்திக்கிறான். இதுதான் இந்த 16ஆம் அதிகாரத்தின் முகவுரை. ஆக இந்த ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது மாம்சத்தில் நடந்த தவறுகள் என்று பல தவறுகளை இந்த அதிகாரத்தில் படிக்க முடியும். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் கவனிக்கும் பொழுது வேதம் நமக்கு சொல்லும் பொழுது அவர்கள் மாம்சத்தில் செய்த தவறுகள் பலவற்றை அங்கே படிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது ரோமர் 8:5 மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த சிந்தனை விசுவாசியின் சிந்தனை. அதே போல மாம்ச சிந்தை மரணம், ரோமர் 8:6 மாம்ச சிந்தனை அது மரணத்தை கொண்டு வருது. நம்பர் 3 மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, ரோமர் 8:7 மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நம்பர் 4 மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் மேல் தேவன் பிரியம் கொள்ளார், ரோமர் 8:8 மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுவது விசுவாசிகளுக்கு. சரி, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 5 நபர்களை குறித்து பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தில் உள்ள நபர்கள், நம்பர் 1 சாராய், நம்பர் 2 ஆபிராம், நம்பர் 3 ஆகார், நம்பர் 4 இஸ்மவேல், நம்பர் 5 கர்த்தருடைய தூதன். ஆக இந்த 5 பேரும் இந்த அதிகாரத்துக்குள் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த 5 பேரை குறித்து நாம் விவரமாக படிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த 5 பேரும் இந்த அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். நம்பர் 1 சாராயும் ஆபிராமும் செய்த தவறு. ஆதியாகமம் 16 1 முதல் 3 வரை. பகுதி 2 சாராய் ஆகார் இருவருக்கும் இடையே வந்த பிளவு. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை. பகுதி 3 ஆகாருக்கு தூதன் சொன்ன செய்தி. ஆதியாகமம் 16 7 முதல் 14. நம்பர் 4 ஆகார் பெற்றெடுத்த இஸ்மவேல். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வரை. ஆக இந்த 16ஆம் அதிகாரத்தை இந்த 4 தலைப்புகளாக பகுதிகளாக பிரிக்கலாம். இப்பொழுது முதல் பகுதி சாராயும் ஆபிராமும் செய்த தவறு. என்ன செஞ்சாங்க? 16ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 16ஆம் அதிகாரத்துக்கு ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான்.
ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாக கொடுத்தாள். போதும். இந்த நிகழ்ச்சி நடப்பது பாருங்க. ஆபிராம் கானானில் 10 வருடங்கள் குடியிருந்த போது, அந்த 10 வருடங்கள் கழித்து 10 வருடங்கள் பிறகு இந்த காரியம் நடக்கிறது. அப்பொழுது ஆபிராமுக்கு வயது 85, சாராளுக்கு வயது 75. ஆக 10 வருடங்கள் அவர்கள் தங்கி இருந்த பிறகு நடக்கிறது. ஓகே, சாராய். இப்போ முதலாவது சாராயின் தவறுகள். முதல் தலைப்பு என்ன? சாராலும் ஆபிரகாமும் செய்த தவறு. இப்போ முதலாவது சாராள் என்ன தவறு செய்தால்? நம்பர் 1, ஆதியாகமம் 16:2 வாசித்தால், சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என்றார். என்ன செஞ்சாங்க? அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, தேவன் மேல அவங்களுக்கு ஒரு காரியம் தெரியும், அந்த காரியத்தை, அந்த உண்மையை தவறா நினைச்சு சொல்றாங்க. தேவன் தான் அவள் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரு. அதை சொல்றப்ப ஆபிரகாமுக்கு சொல்றாங்க, பாருங்க, கர்த்தர் தான் என் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரு. உண்மைதான். ஆனா அந்த உண்மையை நினைச்சு சொல்றப்ப, மாத்தி சொல்றப்பதான் பிரச்சனையா இருக்குது. அது சாராள் செய்த தவறு. பல நேரங்களில விசுவாசிகளாகிய நாம் கூட இந்த மாதிரி தான் செய்கிறோம். எப்படி? தேவனுடைய காரியங்கள் அது நம்ம வாழ்க்கையில நடக்கும் பொழுது, நமக்கு பிரியமா இல்லாத பொழுது அதை தவறா சித்தரிச்சு சொல்றோம். அதை தவறா சித்தரிச்சு சொல்றோம். பாருங்க, இப்போ சபைக்கு வர ஒரு சகோதரிக்கு குழந்தை இல்லை அப்படின்னா, சபைக்கு வரவங்க குழந்தை இருக்கிறவங்க என்ன சொல்லுவோம்? அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்னு. ரொம்ப நாளா திருமணம் ஆகல அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ரொம்ப நாள் திருமணம் ஆகல. அவங்க வர ஆஃபர் எல்லாம் விட்டுறாங்க. ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறப்ப என்ன சொல்லுவோம்? வியாதி படுக்கையில ஒரு விசுவாசி படுத்தா என்ன சொல்லுவோம்? அவன் என்ன பாவம் பண்ணானோ. பாருங்க, சில காரியங்கள்ல நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிஜங்களை தவறா சித்தரிக்கிற பழக்கம் இருக்குது. அந்த பழக்கம் ரொம்ப தப்பு. மாம்சத்தின் தவறுகள் அப்படின்னு பட்டியலிட்டுமே இந்த அதிகாரம் முழுசும் ஆபிரகாமும் சாராலும் மாம்சத்தின் சிந்தையில, மாம்சத்தின் காரியங்கள்ல தவறு செய்யறாங்க. இப்போ இப்படி ஒரு உண்மையை தெரிஞ்சிருந்தோம் அதை திருச்சி சொல்றப்ப அது தவறு. இதுதான் சாராள் செஞ்சது. சொல்றப்ப என்ன சொன்னாங்க? நேர போய் கர்த்தர் அடைச்சிருக்கிறாரு, என் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரு, எவ்வளவு வருஷம் நான் காத்திருப்பேன், அவர் தானே அடைச்சிருக்கிறாரு, அதனால என்னால வேற ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு. அப்போ இந்த காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? விசுவாசிகள் தேவனுடைய காரியங்களை பிறரோடு சொல்லும் பொழுது திரித்து சொல்லக்கூடாது. தேவன் பிறர் வாழ்க்கையில செய்யற காரியங்களை பார்த்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் பொழுது தவறா சொல்லக்கூடாது. சாராள் தேவனை தெரியும், தேவன் தெரிஞ்சது தெரியும், ஆனா அந்த காரியத்தை தேவன் என்ன சொன்னாருன்னு தெரியும், அதை ஆபிரகாமுக்கு சொல்றப்ப தவறுதலா சொல்றா. நம்பர் 2, சாராள் என்ன தவறு செஞ்சா? ஆபிரகாமை பார்த்து, இதோ என் அடிமை பெண்ணோடு சேரும் அப்படின்னா. ஆதியாகமம் 16:2 அதை வாசிக்கிறோம். அவன் தெளிவா தைரியமா சொல்றா, என் அடிமை பெண்ணோட சேரும் அப்படின்னு. அப்போ இந்த ஆகார் இருக்கிறால, இந்த ஆகார் சாராளுக்கு உதவியா இருந்தா. இந்த ஆகார் எகிப்து தேசத்தை சேர்ந்தவோ. சாரால பார்வோன் பார்த்து அவ அழகா இருக்கிறாள்னு சொல்லி அவன் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போன போது
அவனுக்கு வந்த உபத்திரவத்தினால சாராலையும் ஆபிரகாமையும் அந்த பார்வோன், எகிப்தின் ராஜா பார்வோன் அவர்களை ஒன்றும் செய்யாத திட்டி அனுப்பிட்டான். அப்படி அனுப்புறப்ப ஆபிரகாமுக்கு தேவையான பொருட்களையும் ஆட்களையும் கொடுத்து அனுப்புறான். அப்படி அவன் கொடுத்த ஆட்களில் சாராளுக்கு உதவியாய் வந்தவள் தான் இந்த ஆகார். இந்த ஆகார் முற்றிலும் எகிப்து தேசத்தை சேர்ந்தவள். ஆக இப்பொழுது சாராளுக்கு உதவியாய் இருக்கிறாள். இந்த உதவி பெண்ணை வேதம் அவளுக்கு சொல்லுகிறது அவள் அடிமை பெண் என்று. இந்த உதவியாய் இருந்த ஆகாரை, சாராளுக்கு உதவியாய் இருந்த ஆகாரை ஆபிரகாமுக்கு மணக்கும்படி சொல்லுகிறாள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? மாம்சத்தின் தூண்டுதல் என்பது இங்கே தெரிகிறது. அவசரம் பாரு, எப்படியாவது இது நடக்கட்டும், எப்படியாவது இது நடக்கட்டும். அப்போ இதை யோசித்துக்கிட்டே இருந்திருக்கிறார். பல நாள் இது யோசனை இருந்திருக்குது. அப்ப கடைசியா ஒரு முடிவு எடுத்து சொல்றப்ப இது ரொம்ப ஆபத்தான முடிவுன்னு கூட அவ யோசிக்கல. யோசித்து பாருங்க, நீங்க ஒரு பெண்ணா இருந்து, நீங்க ஒரு மனைவியா இருந்து, உங்க கூட இருக்கிற ஒரு பெண்ணை உங்க புருஷனுக்கு திருமணம் பண்ணி வைக்க நீங்க யோசிப்பீங்களா? ஏன்னா யோசிக்க மாட்டோம். எந்த ஒரு பெண்ணுமே தன் கணவனை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டார். எந்த ஒரு பெண்ணுமே. இங்க மூன்றாம் நபர் அப்படின்னு ஒருத்தி வரா. சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் நடுவுல ஆகார் இருக்கிறார். எங்கெல்லாம் இந்த மூன்றாம் நபர் வராங்களோ அங்கெல்லாம், அந்த வீட்டுல எல்லாம், அந்த குடும்பங்கள்ல எல்லாம், அந்த தம்பதிகளுக்குள்ள எல்லாம் பிரச்சனை தான் வரும். பிரச்சனை தான் வரும். அப்போ அந்த மூன்றாம் நபர் என்றது பிரச்சனைக்குரிய நபர். ஆனால் இங்க ஆகார் வந்தது அவளுக்கு உதவி செய்ய. ஆனா இந்த பிரச்சனையை ஆக்கினது சாராள். ஏன் ஆக்குனா? தலைப்பை பார்த்தோம். தவறு, மாம்சத்தின் தவறு, விசுவாசியின் சரிவு, விசுவாசத்துக்கு நடந்த விபத்து. அப்போ விசுவாசிகளான இந்த கணவனும் மனைவியும் இந்த காரியத்தை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கவே இல்லை. மாம்சம் சொன்னதை கேட்டாங்க. அப்ப மாம்சம் தூண்டுதல். விசுவாசிகளின் வாழ்க்கையில அந்த மாம்ச சிந்தை இருக்குது பாருங்க, அது எப்பவுமே நமக்கு எதிரிதான். எதிரிதான். நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சிருப்பீங்க. உங்க பக்கத்து டேபிள்ல இருக்கிறவர் லஞ்சம் வாங்குவாரு, நீங்க லஞ்சம் வாங்கல. அப்போ உங்க மாம்சம் என்ன சொல்லும்? பார், அவன் என்ன சொல்றான், ஒரு கையெழுத்து போட்டா லஞ்சம் வாங்குறான் பாரு, அவன் எவ்வளவு நல்லா இருக்கிறான் பாரு, அவன் எவ்வளவு வசதியா இருக்கிறான் பாரு, அவன் இன்னும் கார்ல போறான், ஆனா நீ இன்னும் பஸ்ல தான் வர. லஞ்சம் வாங்குறவன் கார்ல போறான், நியாயமா நடக்கிறவன் நடந்து வரான். அப்போ மாம்சம் பேசும், மாம்ச சிந்த பேசுது. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் மாம்சத்தின் சத்தம் கேட்கிறப்ப அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது அது நம்ம அதை செய்யும்படி தூண்டுது. மாம்சத்துக்கு என்ன யோசனையில நம்ம பயிற்சிக்கிறோமோ அந்த பயிற்சியை அது செய்வதற்கு பழகும். அதுக்குதான், அதனாலதான் வேதம் சொல்லுது மாம்ச சிந்த, மாம்ச சிந்த மரணம், மாம்ச சிந்த பகை அப்படின்னு. ஏன் சிந்தையை குறிச்சு பேசுதுன்னா, விசுவாசி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சிந்தைக்கு கொடுக்கிற பயிற்சி தான் சரீரத்தை செய்ய வைக்கும். இங்க சாராள் இதை யோசிச்சுட்டே இருக்கிறா பல வருஷம். ஆல்மோஸ்ட் அவன் நினைச்சா கானானுக்கு வந்ததும் இது நடக்கும்னு. ஆனா நடக்கல. சரி, கானானுக்கு வந்து குடியேறியாச்சு, பலிபீடங்களை கட்டியாச்சு, தேவன் வாக்கு பண்ணியாச்சு, புருஷனுக்கு உடன்படிக்கை பண்ணாரு, ஆண்டவரை தரிசனமானாரு, நான் உனக்கு கேடயமா இருப்பேன்னு சொன்னாரு, அவர் பலியிட்டு அந்த பலியை ஆண்டவர் அங்கீகரிச்சாரு, இவ்வளவு செஞ்சிட்டாரு இல்ல, அப்ப பிள்ளை பிறக்கும் அப்படின்னு அவ தினந்தோறும் காத்திருந்தா, வாரந்தோறும் காத்திருந்தா, மாதந்தோறும் காத்திருந்தா. இப்போ 10 வருஷம் ஆகுது. அதனால அவளால் பொறுமையா இருக்க முடியல. ஏன்னா அவள் அதால பாதிக்கப்பட்டிருந்தா. இப்போ அந்த பொறுமையை இழந்ததுனால அவள் மாம்சத்தால் தூண்டப்படுறா. தன் சொந்த புருஷனை
இன்னொரு பெண்ணுக்கு மறுமணம் புரியும்படி அவளே அந்த காரியத்தை செய்கிறார். வசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்க. வசனம் அதுல மாத்தி சொல்லல. 3ஆம் வசனம் சொல்லுது, ஆபிராம் கானான் தேசத்துல 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனை ஆட்டியாக கொடுத்தாள். செகண்ட் மேரேஜ். மனைவிய பண்றா, பண்ணி வைக்கிறா. இது எங்க நடக்கும்? எங்குமே நடக்காது. ஆனா இது அந்த கலாச்சாரத்துல அங்க நடந்துச்சு. எகிப்தின் கலாச்சாரத்துல நடந்துச்சு. அதனால இது சாராளுக்கு யோசனையா வந்துச்சு. தங்களை சுத்தி என்ன நடக்குதோ அது நம்ம பாதிக்கும். எகிப்துல இது சகஜமா இருந்துச்சு. அதனாலதான் முதல் முறையா எகிப்துல ஆபிரகாமும் சாராலும் வந்தப்ப ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, பாரு நீ பார்வைக்கு அழகா இருக்கிற, அதனால உன்னை உயிரோட வச்சு என்ன கொன்னுடுவாங்க, என்ன உன் சகோதரன்னு சொல்லு அப்படின்வாங்க. அப்போ அந்த ஊர்ல எகிப்துல இருந்த கலாச்சாரம் அந்த மக்களுக்கு பழகி போன கலாச்சாரமா இருந்துச்சு. பழகி போன கலாச்சாரம். இந்த வாரம் சுப்ரீம் கோர்ட்ல ஓரின சேர்க்கை குற்றம் அல்ல அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்? அவங்க அனௌன்ஸ் பண்றதுக்கு பல வருஷம் காத்திருந்தாங்க, வாதிட்டாங்க. அது பல வருஷமா கோர்ட்ல இருந்துச்சு. அப்போ அவங்க மற்ற நாடுகளையும் பார்க்கறாங்க. அமெரிக்காவில் அது சகஜன்றா, ஐரோப்பாவில் சகஜன்றா, ஆஸ்திரேலியாவில் சகஜன்றா, மற்ற நாடுகள், வளர்ந்த நாடுகளே அது தப்பு இல்லைன்னு சொன்னப்ப நம்ம ஏன் தப்புன்னு சொல்லணும் அப்படின்னு கோர்ட் எல்லாத்தையும் பார்த்து ஆராய்ச்சி செய்து அதுல குற்றம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளை சுத்தி நடக்கிற பிரச்சனைகள் பல நேரங்கள்ல நம்மளை பாதிக்குது, நம்ம சிந்தையை பாதிக்குது. அந்த சிந்தையை பாதிக்கப்பட்ட சிந்தை சரீரத்தை தூண்டுது செய்யறதுக்கு. சரி, அப்ப கேட்கலாம், விசுவாசிகள் கேட்கலாம், பிரதர் அது எப்படி தேவன் இத பார்த்துட்டு எப்படி அமைதியா இருந்தாரு? எஸ், கரெக்ட். எப்படி அமைதியா இருந்தாரு? எப்படி யாக்கோபு 4 மனைவிகளை வச்சிருந்தாரு? அந்த 4 மனைவிகளை எப்படி ஆண்டவர் அது தெரியும் தானே, தெரிஞ்சு எப்படி அவனுக்கு தரிசனமானாரு? உன் பேர் என்னன்னு கேட்டு அவனை ஆசீர்வதிச்சாரு. எப்படி தாவீது அத்தனை 8 மனைவிகள் மேல திருமணம் பண்ணியிருந்தான், ஆனால் என் சிநேகிதனாகிய தாவீதுன்னு சொன்னாரு. ஆபிரகாம் என் சிநேகிதனாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீதுன்னு சொன்னாரு. சாலமோன் அத்தனை மனைவிகளை வைத்திருந்தான், ஆனால் அவனுக்கு காட்சி அளித்து பேசுறாரு. ஏன் இதெல்லாம் தேவன் கண்டுக்க மாட்டாரா அப்படின்னா, இதெல்லாம் தேவன் கண்டுக்க கூடாதபடி ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்திற்கு பெயர் தான் அறியாமையின் காலம். அந்த அறியாமையின் காலத்துல தேவன் காணாதவர் போல இருந்தாரு. இதெல்லாம் பெருசு இல்லை அப்படின்னு. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். இப்போ விசுவாசிகள் நம்ம என்ன யோசிப்போம்? அது எப்படி? ஆபிரகாம் செய்திருக்கிறாரு, தாவீது செஞ்சிருக்கிறாரு, சாலமன் செஞ்சிருக்கிறாரு. ஏன் தேவன் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணாருன்னா, அந்த நாட்கள்ல தேவன் இத அறியாமையின் காலம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை பார்த்து அமைதியா இருந்தாரு. ஆனா இப்ப தேவன் அமைதியா இல்ல. இப்ப அப்படி செய்ய முடியாது. இப்ப இப்படி செய்ய முடியாது. வேதம் தெரியாதவங்க இந்த மாதிரி சொல்லலாம். பாரு, தாவீதே எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாரு, அவரையே தேவன் மன்னிக்கலையா? சாலமன் எவ்வளவு தப்பு பண்ணாரு, அவரே தேவன் மன்னிக்கலையா அப்படின்னு சொல்லலாம். இல்ல, அறியாமையின் காலங்கள்ல தேவன் அதற்கு அமைதியா இருந்தாரு. ஆனா இப்ப தேவன் அதை ஏத்துக்க மாட்டார். அதனால எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு.
அதனால அப்ப நடந்த தப்பையும் இப்பவும் மேட்ச் பண்ண முடியாது. மேட்ச் பண்ண முடியாது. ஓகே, சாராள் செய்த தவறு 3, ஆதியாகமம் 16:3. ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் அப்படின்னா, அதாவது அவ சொல்ற வார்த்தைகளை பாருங்க. சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். அவளால் என் வீடு கட்ட. see the word, see the word. ஒருவேளை தேவன் அப்படி செய்யலாமோ? ஒருவேளை தேவன் இதை வச்சு செய்வாரோ? ரொம்ப வருஷம் கஷ்டமா இருக்குது, பண கஷ்டத்துல இருக்கிறோம், ஜெபம் பண்ணிக்கினே இருக்கிறோம், ஒன்னும் நடக்கல. ஓ, எதிர்கடையில லாட்டரி சீட்டு விக்குது, ஒருவேளை லாட்டரி சீட்டு வாங்கினா, ஒருவேளை லாட்டரி சீட்டு அடிச்சா தேவன் நமக்கு கொடுத்தாரு அப்படின்னு நினைச்சுக்கலாமோ? இது அந்த மாதிரி தான். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படுமோ? தன்னம்பிக்கைய இழப்பது இதுதான். சாராள் 10 வருஷங்கள் காத்திருந்த போது தன்னம்பிக்கையை இழந்தாள். அதனால ஏதாகிலும் முயற்சி செஞ்சு தன் வீட்டை கட்டணும், கட்டப்படணும் அப்படின்னு இறங்குறான். அப்போ விசுவாசிகள் வாழ்க்கையில கால தாமதம் ஏற்படும் போது தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது. இதுதான் சாராள் வாழ்க்கையிலிருந்து கத்துக்கொள்ள வேண்டியது. தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது. லேட் ஆகுது, ஜெபம் பண்றோம், உபவாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போறோம், காணிக்கை கொடுக்கிறோம், பொருத்தனைகளை பண்றோம், காத்திருக்கிறோம், ஒன்னும் நடக்கல, ரட்சிப்பு இல்ல, மாற்றம் இல்ல, சேஞ்சஸ் பார்க்க முடியல, அதே போலதான் இருக்கிறாங்க அப்படின்னா, விசுவாசியே தன்னம்பிக்கையை இழக்காத. ஒருவேளை அப்படின்னு வேற முயற்சி யோசிக்க வேணாம். ஒருவேளை அப்படின்ற இடத்துக்கு இடம் இல்லை. ஏன்னா ஒரே ஒருத்தர் தான் அதை செய்ய முடியும். ரட்சிப்ப மனுஷன் கொடுக்க முடியாது, மன மாற்றத்தை மனுஷன் கொடுக்க முடியாது, பாவ மன்னிப்பை மனுஷன் கொடுக்க முடியாது, முடியாது. அதை தேவன் தான் கொடுக்க முடியும். ஒருவேளை பாதிரியார் நோ, ஒருவேளை காணிக்கை கொடுத்தா நோ, ஒருவேளை வேளாங்கண்ணிக்கு நடந்து போனா நோ, ஒருவேளை புத்தகத்துல மேகசின்ல சாட்சி எழுதினா நோ, நோ. தேவன் கொடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. தன்னம்பிக்கை இழக்காத. சாராள் தன்னம்பிக்கை இழக்கிறார். அப்புறம் சுய முயற்சியில இறங்குறார். சுய முயற்சி. ஓகே, என் பக்கத்துல கூட ஒருத்தர் இருக்கிறார், அவ எனக்கு நல்லதுதான் செய்யறா. ஆரம்பத்துல சாராலும் ஆகாரும் நல்ல உறவுல இருக்கிறாங்க. சாராளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஆகார் செஞ்சா. சாராளுக்கு பிரியமா நடந்தார். சாராள் ஆகாருக்கு தன்னுடைய எல்லா வழிகளையும் பக்தியும் கற்றுக் கொடுத்தார். அவள் பணிவிட பெண். சாராளுக்கு பணிவிட பெண்ணா இருந்தா. உண்மை உள்ளவளா இருந்திருக்கணும், ஒழுக்கம் உள்ளவளா இருந்திருக்கணும், நல்லவளா இருந்திருக்கணும். ஆகையினால தான் அவளை கிட்ட வச்சிருக்கிறாங்க. ஆகனால சாராளுக்கு ஆகாரம் மேல நம்பிக்கை இருந்துச்சு. ஒருவேளை அவளால என் வீடு கட்டப்படும், எவ்வளவு நம்பிக்கைய அவள் ஆகார் மேல வைக்கிறா பாருங்க. அப்போ தேவன் மேல வச்சிருந்த விசுவாசம் இப்போ ஒருவேளை அப்படின்னு வந்து மனுஷன் மேல வைக்கிறா. மாம்ச தவறு, விசுவாச விபத்து. இதுதான் விசுவாசத்துக்கான விபத்து நடக்குது இங்க. அப்போ தேவனை முழுதும் தவிர்த்து விட்டுறா. இனிமே ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? நம்ம தான் இதை செய்யணும். ஆண்டவர் இதுக்கு என்ன தேவை?
இதுக்கு போய் எதுக்கு ஜெபிக்கணும்? இதுக்கு போய் எதுக்கு காத்திருக்கணும்? இது நம்ம தான் செய்யணும், நீ தான் செய்யணும், நான் தான் செய்யணும். இவ்வளவு நேரம் காத்திருந்தோம், இவ்வளவு வருஷம் காத்திருந்தோம், அவர் எதுவுமே செய்யல. ஒருவேளை நம்மளை செய்ய சொல்றாரோ, என்னையே செய்ய சொல்றாரோ? என் வீடு அவர் கட்டலன்னா, என் வீட்டை ஒண்ணு நான் கட்டுறேன், நான் கட்ட முடியலன்னா நான் யாரை கொண்டாவது கட்டுறேன். அப்போ சாராளுடைய தவறுகள், சாராள் விசுவாசியின் மனைவி, வரிசையா அவள் மாம்ச தவறுகளின் வெளிப்பாடு, மாம்ச சிந்தையின் வெளிப்பாடு வரிசையா நடக்குது. நம்பர் 4, ஆகார அழைத்து தன் புருஷனுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள் என்று ஆதியாகமம் 16:3 வாசிக்கிறோம். கடைசியில அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுது, அவளை ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அதாவது ஆவிக்குரிய குழப்பத்தை மாம்சத்தின்படி கையாளுவது. இதுதான் ஆவிக்குரிய காரியங்களை மாம்சத்தின்படி கையாண்டு முடிப்பது. அப்போ ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் பேட்டர்ன், ஸ்பிரிச்சுவல் மாடல், ஸ்பிரிச்சுவல் வே அப்படின்னு ஒரு சிலது இருக்குது. அதுல மாம்சம், மாம்ச சிந்த, மாம்ச திட்டம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணவே முடியாது. இங்க மிக்சிங் நடக்குது, மிக்சிங் நடக்குது. என்ன மிக்சிங்? ஃபெய்த் மிக்சிங். என்ன மிக்சிங்? ஃபெய்த்துக்கும் ஃப்ளஷுக்கும் மிக்சிங். என்ன மிக்சிங்? புருஷனை தன மனைவி அப்படின்னு கூட அறியாத இன்னொரு பெண்ணை மனம் முடிச்சு வைக்கிற அளவுக்கு மிக்சிங் நடக்குது. தான் தேவன் மேல வைத்திருந்த நம்பிக்கையை விட இப்போ ஆகார் மேல வைக்கிற நம்பிக்கை அதிகமா இருக்குது. ஓகே, கம்பல்ஷன் வேற. கம்பல் பாருங்க, ஒரு மனைவியினுடைய உத்தரவாதத்தோடு ஒரு திருமணம் நடக்குது. அது எப்படி இருக்கும்? புருஷனுக்கு அது சங்கடமே இல்லை. ஏன்னா மனைவியே ஒத்துக்கிறா, மனைவியே அதுக்கு கூட நிக்கிறா, மனமும் வந்து நடத்தி கொடுக்கிறா. அப்படின்னா புருஷனுக்கு அது சங்கடமா தெரியல. முதல்ல அப்போஸ் பண்ண வேண்டியது மனைவிதான், தடுத்திருக்க வேண்டியது மனைவிதான். ஆனால் மனைவி அதை செய்யல. மனைவியே இப்போ ஆகாரம் மணந்து கொள், அவள் இடத்தில் சேரும், அவள் கர்ப்பமானா என் வீடு கட்டப்படும் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு மனைவியை அறிவிக்கிறானா, அவளுடைய விசுவாச சரிவை பாருங்க. எங்கிருந்து? மாம்சம், ஆவியில தொடங்கி மாம்சத்துல முடிக்கிறதுன்றது இதுதான். இதுதான் பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது, கலாத்தியரே கலாத்தியரே நீங்கள் இத்தனை மதியினரா? ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்துல போய் முடிக்கலாமா? விசுவாசிகள் இன்னைக்கு அப்படிதான் அநேகர் இருக்கிறோம். ஆவியில துவங்குறோம், மாம்சத்துல முடிக்கிறோம். ஆவியில தொடங்குறோம், மாம்சத்துல முடிக்கிறோம். ஜெபத்துல தொடங்குறோம், மாம்சத்துல முடிக்கிறோம். உபவாசத்துல தொடங்குறோம், மாம்சத்துல முடிக்கிறோம். ஊழியத்தை தொடங்குறோம், மாம்சத்துல முடிக்கிறோம். உடன்படிக்கையில குடும்பத்தை தொடங்குறோம், மாம்சத்துல முடிக்கிறோம். அன்புல தொடங்க வேண்டிய குடும்பம் விவாகரத்துல முடியறதுக்கு காரணம் என்ன? அப்போ அது பொருளாதாரத்துல தொடங்கி மாம்சத்துல முடியுது, வரதட்சணையில தொடங்கி மாம்சத்துல முடியுது, பிணக்குகளில தொடங்கி மாம்சத்துல முடியுது. ஓ, 2 குடும்பங்கள் பிரியறது காரணம் என்ன? மாம்சத்துல முடியுது, மாம்சத்துல முடியுது. ஏன் குடும்பங்கள்ல பிளவு? ஏன் குடும்பங்கள்ல விவாகரத்து? ஏன் குடும்பங்கள் நீதிமன்றத்துல போய் நிக்குது? ஏன் புருஷன் மனைவி பிரிஞ்சு கிடக்குறாங்க, பேசாத கிடக்குறாங்க? ஏன் வீட்டுல பிள்ளைங்களுக்கும் பெற்றோருக்கும் பிரச்சனை? ஏன்? அநேக காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் மாம்சத்துல முடிஞ்சு கிடக்குது. தோ இந்த நிலை மாதிரி எவ்வளவு ஒரு யோசனை இருந்தா, எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தா, தேவன் மேலேயே குற்றம் சாட்டிட்டு ஆகார் ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்க, ஆகார ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்க சாராள் முன் வந்திருக்கணும். இது எவ்வளவு பெரிய தவறு!
ஓகே, இந்த தவறுகளினால சாராளுக்கு என்ன நடந்துச்சு, முடிவு என்ன, பலன் என்ன, சாராய் செய்த தவற்றுனால வந்த விளைவு. நம்பர் 1, அவள் மதிப்பு மலிவானது. அவள் மதிப்பு, அவளுடைய ரெஸ்பெக்டே போச்சு. எப்படி ரெஸ்பெக்ட் போச்சு? எவ்வளோ ஒரு உன்னத தாயா இருந்தா, மதிப்பு. ஆகாருக்கு எஜமாட்டியா இருந்தப்ப ஆகார் அவளை மதிச்ச விதம் வேற. இப்ப அவளை அற்பமா என்றா. சோ மதிப்பு போச்சு. நம்பர் 2, நியாயம் பறிபோனது. சாராளுடைய நியாயம் பறிபோனது. இப்போ ஆகார் சாரால மதிக்கல. அதனால புருஷனிடத்துல சொல்றா, என்ன சொல்றா பாரு, அந்த அடிமை பெண்ணு என்ன மதிக்கல, என்ன மதிக்கல அவோ அப்படின்னு சொல்றா. சோ இது நியாயம், எவ்வளவு அநியாயம் இது. இது நியாயமா? இது அநியாயம் இல்லையா? என் கூட இருந்தா நான் அவளை கூட்டிட்டு வந்தேன், அவளுக்கு உதவி செஞ்சேன், அவ தேவையெல்லாம் நான் சந்திச்சேன், என் கூடவே வச்சிருந்தேன், அவளுக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சேன், என்னாலதான் அவ இப்படியா. ஆனா இப்ப அவ என்னையே மதிக்க மாட்டா. இது நியாயமா? இது அநியாயம் இல்லையா? நியாயம் பறிபோனது. நம்பர் 3, அவள் குடும்பம் பிளந்தது, பிளவானது. சாராள் செஞ்ச தவறு, குடும்பம் பிளவானது. என்ன? ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்னு 75 வயது வரைக்கும் சாராள், 85 வயது வரைக்கும் ஆபிரகாம் இத மெயின்டைன் பண்ணவங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நபர் வந்ததுனால குடும்பம் பிளந்தது. எக்ஸ்ட்ரா நபர் ஆல்வேஸ் ப்ராப்ளம் தான். 2 பேருக்கு நடுவுல எக்ஸ்ட்ரா நபர் இருந்தா அதுல அமைதி இருக்காது, உண்மை இருக்காது, உத்தமம் இருக்காது, சமாதானம் இருக்காது. 2 பேருக்கு நடுவுல எக்ஸ்ட்ரா ஒரு நபர் இருந்தா அதுல பொய் சொல்ல வேண்டியது இருக்கும், அநியாயம் செய்ய வேண்டியது இருக்கும், உண்மை இல்லாம நடக்க வேண்டியது இருக்கும், மாத்தி மாத்தி சொல்ல வேண்டியது இருக்கும், மாய்மாலம் பண்ண வேண்டியது இருக்கும். குடும்பம் 2 ஆச்சு, அவங்களாலே 2 ஆச்சு. நம்பர் 4, விளைவு என்ன? ஒரு சமுதாயம் 2 ஆனது. பயங்கரமானது அது. ஆபிரகாம் மட்டும் ஆகார கிட்ட போலன்னா இஸ்மவேல் பிறந்திருக்க மாட்டா. இஸ்மவேல் பிறந்ததுனால ஒரு பெரிய சமுதாயம் எபிரேய மக்களுக்கு எதிரா இருக்குது. அன்னைக்கு தொடங்கின அந்த ஒரு சின்ன தவறு, அன்னைக்கு தொடங்கின இந்த மாம்ச தவறு, அன்னைக்கு தொடங்கின இந்த குடும்ப பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் யூதர்களுக்கும் அரபியர்களுக்கும் பிரச்சனை தீரல. 2 சமுதாயம் விரோதிகளா இருக்குது. அந்த தப்ப மட்டும் செய்யலனா ஒரு சமுதாயமே வந்திருக்காது. அந்த சமுதாயமே வந்திருக்காது. இன்னைக்கு யூதர்கள் சந்திக்கிற பிரச்சனைக்கு எதிரியா இருக்கிறவங்க அரபியர்கள். அந்த யூதர்களுக்கு எதிரா இஸ்லாமியர், கிறிஸ்தவங்களுக்கு எதிரா இஸ்லாமியர். அப்போ எல்லாமே இன்னைக்கு 2 பட்டு கிடக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு ஒரு மனுஷன் செய்த அந்த மாம்ச தவறுனால அது தீர்க்க முடியாம வளர்ந்து 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 ஒரு பெரிய சமுதாயத்தை, ஒற்றுமையா இருக்க வேண்டிய சமுதாயத்தை, ஒன்னா இருக்க வேண்டிய ஒரே சமுதாயத்தை 2ஆ பிரிச்சு போட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் சண்டை தீரல, பகை தீரல, விரோதம் தீரல, யுத்தம் தீரல. சமுதாயம் 2 ஆச்சு. இப்போ சாராள் செஞ்ச தவறுனால விளைவுகள் இப்படி வந்துச்சு. நம்பர் 2 மேன் ஆபிரகாம் செஞ்ச தவறு என்ன? இப்போ ஆபிரகாம் செஞ்ச தவறுகள் இந்த முதல் பகுதியில் சாராலும் ஆபிரகாமும் செய்த தவறுகள்
அதை தான் பார்த்துட்டு வரோம். இப்போ ஆபிரகாம் செய்த தவறுகள் என்ன? நம்பர் 1, ஆதியாகமம் 16:2 வாசிப்போம். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். சாராளின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். நம்பர் 1, மிஸ்டேக் நம்பர் 1, ஆபிராமின் தவறு என்ன? வார்த்தைக்கு செவி கொடுத்தான், தன் மனைவியின் வார்த்தைக்கு. இதே மாதிரி ஆரம்பத்துல தன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தவன் ஆதாம். ஆதியாகமம் 3:17 தேவன் கோடிட்டு சொல்றாரு, ஆதாமே, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினால் நான் புசிக்க வேண்டாம் என்று விளக்கின கனியை நீ புசித்ததால் அப்படின்னு தேவன் கோடிட்டு காட்டுறாரு. பாருங்க, ஆதாம் ஏவாள் என்ன தவறு செஞ்சாங்களோ தேவனுடைய வார்த்தையை மீறி அதே தவறதான், அதே மாதிரி வேறொரு தவறதான் ஆபிரகாமும் சாராலும் செஞ்சாங்க. ஆதாமும் ஏவாளும் மீறியது கனியில், ஆபிரகாமும் சாராலும் மீறியது கர்ப்பத்தின் கனியில். ஆதாம் தன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தான், ஆபிரகாமும் தன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தான். ஏவாள் புசித்து விட்டு, கனியை புசித்து விட்டு ஆதாமுக்கு கொடுத்தாள், ஆதாம் புசித்தான். சாராள் முடிவெடுத்து விட்டு தன் பக்கத்தில் இருக்கிற பெண்ணை ஆபிரகாமுக்கு கொடுத்தாள். அங்கு புசித்தது பாவத்தின் கனி, கனி ப்ராப்ளம் கனி. இங்க கொடுத்தது, வாங்கியது கர்ப்பத்தின் கனி, ப்ராப்ளம் கனி, கர்ப்பத்தின் கனி. எப்படி இதை ஏத்துக்க முடியும்? ஓகே, அங்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் நியாய தீர்ப்பு செய்யறப்போ வேதனை, உன் வேதனை பெரிதா இருக்கும், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஏவாளுக்கு சொன்னாரு உன் வேதனை பெரிதா இருக்கும், ஆதாமுக்கு சொன்னாரு உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், வேதனையோடு ஆகாரம் புசிப்பாய். வேதனை. ஆதாமும் ஏவாளும் காயினை பெற்றப்ப வேதனை, ஆபிரகாமும் சாராலும் இஸ்மவேலை பெற்றப்ப வேதனை. ஆதாமும் ஏவாளும் காயினை பெற்ற பிறகு காயின் செஞ்ச தவறுகளினால ஆதாமுடைய வம்ச பட்டியலிலிருந்தே எடுக்கப்பட்டான், விலக்கப்பட்டான், தூர அனுப்பப்பட்டான். ஆபிரகாமும் ஆகாரம் செஞ்ச தவறுனால அவர்களுக்கு பிறந்த பிள்ளை இஸ்மவேல் ஆபிரகாமுடைய வம்ச வாக்குதத்த பட்டியலில் இருந்து விலக்கப்பட்டான். அந்த வாக்குதத்த வம்சத்துல வரல, மூத்த மகன் இவன் தான். ஆனா ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கை யாக்கோபை பெற்றான் அப்படின்னு வம்சம் வரப்ப இஸ்மவேல் பெயர் உள்ளே வரல. தேவன் தம்முடைய மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் போது நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன் ஆகிய கர்த்தர் அப்படின்னு வெளிப்படுத்துறாரு. ஆனா ஒரு இடத்துல கூட அந்த ஆபிரகாமுக்கு பிறந்த மூத்த மகனாகிய நான் இஸ்மவேல் தேவன் அப்படின்னு சொல்லல. விளக்கப்பட்டான். சோ ஆதாம் என்ன தவறு செய்தானோ அதே போல ஒரு தவற ஆபிரகாம் செஞ்சார். அதே போல. ஓகே, நம்பர் 2, ஆபிரகாம் செய்த தவறுகள். நம்பர் 2, ஆபிரகாம் ஆகாரை சேர்ந்தான். வாசிங்க 16, ஆதியாகமம் 16:4. அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். சேர்ந்தான், அவன் ஆகாரோடு சேர்ந்தான். ஆதியாகமம் 16:4 அப்படி சொல்லுது. தேவ சித்தத்தை
மாம்ச முயற்சிக்கும் மனைவி சொல்லுக்கும் பயன்படுத்தினான். ஆபிரகாம் பாருங்க, தேவ சித்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அவன் வாழ்க்கையில. அந்த தேவ சித்தத்தை மாம்சத்தின் குரலுக்கும் மனைவியின் குரலுக்கும் பயன்படுத்திட்டான். எங்க இருக்கிற அவன், எவ்வளோ உயரத்துல தேவன் அவனை அழைச்சிட்டு வந்தார், எவ்வளவு தூரத்துல இருந்து அழைச்சிட்டு வந்தாரு, எந்த விதமான பின்னணியில இருந்து அழைச்சிட்டு வந்தாரு, என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்து அழைச்சிட்டு வந்தாரு. ஒரு பெரிய கனவு, கற்பனை, எதிர்காலம், பிரகாசமான எதிர்காலம், மகிமையான எதிர்காலம், அதையெல்லாம் தேவன் நினைச்சு இவனை நம்பி இவனை அழைச்சிட்டு வந்தா, இவன் தன் மனைவியின் சத்தத்துக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான். இதுதான் முதல்ல சொன்னேன், இந்த அதிகாரத்துக்கு தலைப்பிட்டால் மாம்சத்தின் தவறு என்று தலைப்பிடலாம், விசுவாசத்திற்கு விபத்து என்று தலைப்பிடலாம், விசுவாசியின் சரிவு என்று தலைப்பிடலாம். பாருங்க என்னென்ன நடந்திருக்கு. ஓகே, ஆபிரகாம் செஞ்ச தவறு, ஆகாரோடு சேர்றான். இப்போ ஆகாரோடு சேர்றதுக்கு முன்னாடி அவன் யோசித்திருக்கணும். ஆனா அவன் யோசிக்கல. அவன் என்ன பண்ணா அப்படின்னா, அவன் நம்பர் 1 தேவ அழைப்பை மறந்தான். அப்போ காட்ஸ் காலிங் மறந்தான். ஐயோ, தேவ அழைப்பை மறந்தான். நம்பர் 2 தேவ வாக்குத்தத்தங்களை மறந்தான். நம்பர் 3 தேவனுடைய உடன்படிக்கையை மறந்தான். இது 3 ரொம்ப முக்கியம் அவன் வாழ்க்கையில. தேவன் அவனுக்கு செஞ்சது, அழைச்சிட்டு வந்த தூரத்தை பாருங்க, அழைச்சு வந்த குடும்ப பின்னணியை பாருங்க, சரி அழைச்சிட்டு வந்த பிறகு கொடுத்த வாக்குத்தத்தங்களை பாருங்க, வார்த்தைகளை பாருங்க. பெரிய வாக்குத்தத்தம், பெரிய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தங்களை உடன்படிக்கை செஞ்சு அந்த உடன்படிக்கையில அவனை தூங்க வச்சு, அவர் பேசி, அவர் எழுந்தருளி, அவர் பலிகளை அங்கீகரிச்சு, அவர் வாக்கு பண்ணி தீர்க்க தரிசனமா சொல்லி அந்த உடன்படிக்கையை அங்கீகரிச்சார். ஐயோ, அதையும் மறந்தான், அதையும் மறந்தான். அப்போ ஆகாரோடு சேரும் பொழுது ஆபிரகாம் மறந்தது இது 3ஐயும் மறந்தான். அவன் தவறு அது. ஓகே, நம்பர் 3 ஆபிரகாம் செஞ்ச தவறு. இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றார். கர்ப்பவதி ஆனாள். இப்ப படிங்க, அந்த வசனத்தை படிங்க. அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். ஓகே, என்ன நடந்துச்சு இங்க? ஆபிரகாம் ஆகாரோடு சேர்றான். சேர்ந்ததுமே அவ கர்ப்பவதி ஆயிட்டா. அப்போ இது யோசனையா இருக்குது சாராளுக்கு. என்னடா இது, புருஷனோட இவ்வளவு வருஷம் வாழ்றோம், இவ்வளவு நாள் அவரோடவே இருக்கிறோம், அவர் என்னை இவ்வளவு நேசிக்கிறாரு, நான் அவரை அவ்வளவு நேசிக்கிறேன், ஆனா நான் கர்ப்பம் அடையல. நான் எனக்கு வச்சிருந்த அடிமை பெண்ணை அவருக்கு நான் கொடுக்கிறேன், இப்பதான் கொடுத்தேன், அவள் கர்ப்பம் ஆயிட்டா. அப்போ இது சாராளுக்கு யோசனையை உண்டாக்குச்சு, எண்ணத்தை உண்டாக்குச்சு, கோபத்தை உண்டாக்குச்சு, பொறாமையை உண்டாக்குச்சு.
யோசித்து பாருங்க. அவள் பெயரு, ஆகாருடைய பெயரு எகிப்திலிருந்து வந்தவோ. ஆனா அவள் ஆகாருக்கு கூட இருக்கிறப்ப அவள் பெயர் அடிமை பெண் அப்படின்னு தான் சொல்லப்படுது. கவனிச்சு பாருங்க 1ஆம் வசனம். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண். ஒரு அடிமை பெண். 2ஆம் வசனம். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண் அடிமை பெண்ணோடு சேரும். அடிமை பெண். 3ஆம் வசனம். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண். அப்ப 3 இடத்துல திரும்ப திரும்ப ஆகார குறிச்சு சொல்லுது. அவள் அடிமை பெண். சாரால் சொல்றத கேட்டு செய்யற பெண். இவ்வளவு நாள் அப்படிதான் இருந்தா. இப்போ அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்ததை கவனிங்க. இப்போ ஆகாருக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னடா இது, நம்ம எஜமாட்டி இவ்வளவு நாள் அவரோட இருக்கிறாங்க, அவங்களால கர்ப்பமாக முடியல, நம்ம இப்பதான் மேரேஜ் பண்ணோம், கர்ப்பம் ஆயிட்டோம் அப்படின்னு அவளுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குச்சு. இப்ப அவள் ஆபிரகாமோட இருக்கிறா கர்ப்பமாயி அப்படின்னு வைங்க, கற்பனை பண்ணி பாருங்க. ஆபிரகாமோட ஆகார் இருக்கிறா, கர்ப்பமாகி இருக்கிறா. அது வரைக்கும், அதுக்கு முன்னாடி ஆகார் ஆபிரகாம மணக்கிறதுக்கு முன்னாடி ஆகார் சாராளுக்கு உதவி செய்யற அடிமை பெண். எஜமாட்டி வந்தா என்ன பண்ணிருக்கணும்? எழுந்து நின்று இருப்பா. எழுந்து நின்னதும் அம்மா வணக்கம் அப்படின்னு இருப்பா. அம்மா நீங்க உட்காருங்க அப்படின்னு இருப்பா. அம்மா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு இருப்பா. ஏன்? சாராளுக்கு உதவி செய்யற அடிமை பெண்ணாவோ ஆகார். அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா? அம்மா நான் சமையல் வேலை செய்யறேன். அம்மா நீங்க உட்காருங்க நான் செய்யறேன். அம்மா நான் தண்ணி சுமந்துட்டு வரேன். எல்லாமே அவதான் செஞ்சா. எழுந்து நின்று செஞ்சிருப்பா, எழுந்து கும்பிட்டு இருப்பா, வணக்கம் சொல்லி இருப்பா, சவரட்சணை செஞ்சிருப்பா, சேவை செஞ்சிருப்பா. இப்ப ஆபிரகாம மணந்த பிறகு சாரால் வராங்க அப்படின்னு வைங்க. ஆபிரகாம் பக்கத்துல ஆகார் இருக்கிறா, கர்ப்பமாயி இருக்கிறான்னா இப்போ அதே மாதிரி ஏன்ச்சுக்க முடியல. ஏன்னா அவளை அடிமை பெண்ணா இவன் நினைக்க முடியல. யோசித்து பாருங்க. இப்ப எழுந்திருப்பாளா? எழுந்திருக்க மாட்டா. ஏன்னா புருஷன் பக்கத்துல இருக்கிறான், அவனால அவ கர்ப்பமாயிட்டா. இப்போ சாரால் வந்தா அவள் ஆகார அடிமை பெண்ணு போல அவ முன்னால வணங்க முடியல, வணக்க செலுத்த முடியல, எழும்ப முடியல, சேவை செய்ய முடியல. சோ இப்ப சாரால் யோசிக்கிறா, என்னடா இது, நம்ம வீட்டுல இருந்தா, நம்ம கீழே இருந்தா, வேலை செஞ்சிருந்தா, நம்ம வந்தா இப்ப மதிக்கலையே, உட்கார்ந்துட்டு இருக்கிறால, அவ பார்வை என்ன, பேச்சு என்ன, அவ ரெஸ்பெக்ட் கொடுக்கலையே. இப்படிதான் நடந்துச்சு. இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு வகையில உள்ளார ஒரு சந்தோஷம் இருக்குது. ஓகே, ஆகார் கர்ப்பமாயிட்டா, என் மேல சரீரத்துல எந்த குறையும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, நிரூபிச்சுட்டேன். சாரால் கர்ப்பமாகல, ஆகார் கர்ப்பமாயிட்டா, ஓ இப்ப நான் உண்மையிலே ஆன்ம உள்ளவன் அப்படி நிரூபிச்சுட்டேன் அப்படின்னு அவன் மனசு ஆகார் பக்கம் நிக்குது. சாரால் வந்து நியாயத்தை கேட்கிறா. அவ என் அடிமை பெண்ணு, என் முன்னால எழுந்து நிக்கிறவோ, எனக்கு சேவை செஞ்சவோ, இப்ப நான் வரேன், அவ உன் மடியில உட்கார்ந்து இருக்கிறா, உன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறா, உன் கூடவே உட்கார்ந்து இருக்கிறா, ஏன்ச்சு நின்னு கூட எனக்கு மரியாதைக்கு நிக்கலையே, ஒரு வணக்கம் சொல்லலையே, இது எவ்வளவு பெரிய அநியாயம். நீர் சொல்லும், கர்த்தர் உனக்கும் எனக்கும் நியாயம் செய்வார் அப்படின்னு சாரால் லெப்ட் ரைட் வாங்குறா ஆபிரகாம். அப்போ ஆபிரகாம் என்ன சொன்னாரு அப்படின்னா, அவர் சொன்னாரு, இதோ உன் அடிமை பெண் உன் கையில இருக்கிறா, உன் விருப்பப்படி, உன் பார்வைக்கு ஏதோ நல்லதோ அதை செய் அப்படின்னாரு. இந்த வார்த்தையின் படி உற்று கவனித்தால் ஆபிரகாம் அன்பை இழந்தான். ஆபிரகாம் ஆளுமையை இழந்தான்.
ஆபிராம் விசுவாசத்தை இழந்தான். ஏன்? தன் மனைவி சொன்னா, பாரு அவ ஏன் அடிமை பெண்ணு, அவ உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறா, அவளை நீங்க கேட்கணும் இல்ல, போ அப்படின்னு சொல்லணும் இல்ல, எழும்பு நின்னு சொல்லணும் இல்ல, ஏன்? அப்ப முதல்ல இந்த கர்ப்பம் உண்டானதுனால ஆபிரகாம் உடைய அந்த அன்பு சாராள் மேல கொஞ்சம் குறைஞ்சது. அந்த முழு அன்பு, ஒரு மனைவி எதை ஒண்ணு விட்டு கொடுப்பா, ஆனா தன் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டா. ஒரு மனைவி தன் புருஷனுடைய அன்பு ரொம்ப வேல்யூவா நினைக்கிறவோ, அது அவளுடைய பலவீனம். தேவன் அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சாபத்தை உள்ள வச்சாரு. உன் ஆசை அவனை பற்றி இருக்கும். அப்போ ஒரு பெண் தன் புருஷனுடைய அன்பை ரொம்ப மதிப்பளிச்சு அதுக்காக ஏங்குறவோ, அந்த அன்புதான் இந்த உலகத்தை விட அவளுக்கு பெருசு. என்ன என் புருஷன் மனப்பூர்வமா நேசிக்கிறாரு அப்படின்ற அந்த சந்தோஷத்திலேயே அவ வாழ்ந்துருவா. இங்க ஆபிரகாம் இப்போ அந்த ஆதி மனைவியின் மேல வச்சிருந்த ஆதி அன்பு இருக்குது, அது சரிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஆளுமை இருக்குது, புருஷனுடைய ஆளுமை. என்ன சொன்ன நீ? அவ செஞ்சது தப்புதான், நீ எழும்பி போய் வேலை செய் அப்படின்னு அந்த ஆளுமையில சொல்லல. புருஷன் குடும்பத்தை ஆளுகிறவன், புருஷன் குடும்பத்தினரை ஆளுகிறவன். ஏன்னா தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பூமியில ஒரு புருஷன் தான். குடும்பத்தின் தலைவனாக புருஷனை தேவனே நியமிக்கிறாரு. ஒரு மனைவிக்கு புருஷன் தலையா இருக்கிறான், அந்த புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, அந்த கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப கிறிஸ்துவானவர் தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ பிரதிநிதியா ஒவ்வொரு புருஷனையும் ஒரு குடும்பத்தில் அப்பாயின்ட் பண்றாரு. வாலிபனா இருக்கிற வரைக்கும் அந்த பதவி வராது. திருமணம் ஆகி புருஷன் ஆனால் புருஷன் தேவனுடைய பிரதிநிதி, குடும்பத்தை ஆளுகிறவன். குடும்பத்தின் ஆட்சி அந்த புருஷன்கிட்ட தான் இருக்குது. நல்லதும் கெட்டதும் அந்த புருஷனை சாரும், நன்மையும் தீமையோ அந்த புருஷனை சாரும், மேன்மையோ இழிவோ அந்த புருஷனை சாரும், லாபமோ நஷ்டமோ புருஷனை சாரும். இங்க ஆபிரகாம் இந்த வார்த்தைகளை சொல்றதுனால என்ன தெரியுது? அன்பை அவர் இழந்திருக்கிறாரு தெரியுது, ஆளுமையை கூட இழந்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, பாரு உன் விருப்பப்படி நீ ஏதாவது செய் அப்படின்றாரு. இப்ப அவரால் அதிகாரத்தோட பேச முடியல. ஏன்? குழப்பம் ஆயிடுச்சு. இவ்வளவு நாள் இந்த குழப்பம் வரல, இந்த குழப்பம் வரல. ஓகே, நம்பர் 3, அவன் விசுவாசத்தை இழந்தான். பாருங்க, ஆகாரோடு சேர்றப்ப கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறாரு, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும்னு நட்சத்திரத்தை காட்டி எனக்கு சொன்னாரு. பலிகளை, ஆடுகளை, கடாக்களை எல்லாம் வெட்டி போட்டு அந்த ரத்தம் இருக்கிற இடத்துல சுத்தி வரப்ப என்ன தூங்க வச்சு, பார் நான் உன்னோட உடன்படிக்கை பண்றேன், உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்த்தாத நீதியா என்று உன் சந்ததியை பூமியில ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ள எல்லா சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ரத்தம் கொதிக்கிற இடத்துல, ரத்தம் சுட சுட கொட்டி கிடக்கிற இடத்துல உடன்படிக்கை பண்ணாரு. அதையாகிலும் யோசிக்கலையே, யோசிக்கலையே. ஈஸியா முடிஞ்சிட்டு, ஈஸியா முடிஞ்சிட்டு. ஆபிரகாம் பண்ணின தவறு. ஓகே, நம்பர் 4, ஆபிரகாம் கானான் தேசத்துல குடியிருந்து 10 வருஷம் பின்பு இது நடந்தது. வாசிங்க அந்த ஆதியாகமம் 16:3. ஆபிராம் கானான் தேசத்தில்
10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனைவியாக கொடுத்தாள். எப்ப நடக்குது? 10 வருஷம் கழிச்சு. இப்போ இந்த அடைமொழி என்ன சொல்லுது? இந்த அடைமொழி என்ன சொல்லுதுன்னா, ஒரு விசுவாசியின் விசுவாசத்தை இன்னொருத்தர் குறைப்பது. சாராள், ஆபிரகாம் இவங்க 2 பேரும் காத்திருந்து பொறுமையை இழந்தாங்க. இந்த நாள சாராள் ஆகார கொண்டு வந்து ஆபிரகாமு கிட்ட நிறுத்தி அவளை இனி திருமணம் பண்ணி அவளை சேர்ந்து அவளை கர்ப்பவதியாக்கி என் வீடு கட்டப்படுவதற்கு உதவி செய் அப்படி என்றார். அப்போ இப்போ 2 பேருமே விசுவாசி. கவனிங்க, 2 பேருமே விசுவாசி. ஆபிரகாம் விசுவாசி, சாராள் விசுவாசி. ஆபிரகாம் இதை பத்தி யோசிக்கல, ஆனால் சாராள் இத யோசித்து முடிவெடுத்து அதை திட்டம் தீட்டி ஆகார மணந்துக்கொன்னு சொல்லி கடைசியில கர்ப்பம் ஆகிற வரைக்கும் காத்திருந்து பிரச்சனை வந்த பிறகு பேசுறா. அப்போ ஒரு விசுவாசியினுடைய விசுவாசத்தை இன்னொரு விசுவாசி ஸ்பாயில் பண்ணார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சாராள் ஸ்பாயில் பண்ணார். அப்போ ஒரு விசுவாசியினுடைய விசுவாசத்துக்கு இடரலாவே இன்னொரு விசுவாசின் இருக்கிறார். இப்போ இத வேற வகையிலெல்லாம் யோசிக்க முடியும், வேற வகையிலெல்லாம் யோசிக்க முடியும். நான் குறிப்பா சொல்றேன், ஒரு விசுவாசியை கெடுப்பது இன்னொரு விசுவாசியா கூட இருக்குது. என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? ஆமா, நான் சொல்லிட்டு வர்றது சரியா தவறா பார்த்து சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ஆண்டவரை ஏத்துக்கொண்டு ஆராதனைக்கு வரோம், ஆலயத்துக்கு வரோம், சபைக்கு வரோம். அப்படி இருக்கிறப்ப ஆரம்பத்துல எல்லாம் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ் லவ், ஃப்ரெஷ்ஷா இருக்குது விசுவாசம், ஃப்ரெஷ்ஷா இருக்குது பக்தி, இயேசு சந்தோஷமா இருக்கிறாரு அவங்க வாழ்க்கையில, அவங்க எல்லாத்தையும் விட இயேசுவை நேசிக்கிறாங்க. அதே விசுவாசி கொஞ்சம் வருஷம் ஆனதும் அந்த சந்தோஷம் இல்லை, அந்த ஈர்ப்பு இல்லை, பக்தி இல்லை, வைராக்கியம் இல்லை, விசுவாசம் இல்லை. விசுவாசி சேம் தான். வருஷம் ஆகிறப்ப அந்த விசுவாசத்தின் கூர் முனை சரியுது. இதைதான் நான் தலைப்பிலே சொன்னேன். 3 தலைப்புகளுக்கு இந்த அதிகாரம் சூட் ஆகும்னு சொன்னேன். இது மாம்சத்தின் தவறு, இது விசுவாசத்துக்கு விபத்து, இது விசுவாசியின் விசுவாச சரிவு. என்ன சரிவு? 10 வருஷம் ஆன பிறகுதான் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இந்த பிரச்சனையே வருது. அப்பனா பழைய விசுவாசம் அவங்களுக்கு, அந்த விசுவாசியா இருந்த அவங்க ஓல்டு பிலீவர்ஸ், 10 வருஷம் ஆச்சு ஆண்டவர் கூட்டு வந்து அழைச்சிட்டு வந்து, 10 வருஷம் ஆச்சு கானான குடுப்பன்னு சொல்லி எகிப்துக்கு போயிட்டு வந்தப்ப ஆண்டவர் வாக்கு பண்ணாரு, எல்லாத்தையும் சுத்தி பார்த்தாங்க. ஓ, நாட்கள் ஆச்சு, தேவனை உறுதியா பிடிச்சான், 10 வருஷம் ஆச்சு, ஆனா இப்ப சரிஞ்சிருச்சு. இதே மாதிரி எவ்வளவு விசுவாசிங்க சபையில இருக்கிறாங்க. பழைய விசுவாசிங்களை குறிச்சு பேசுறேன். பழைய விசுவாசியே, நீ கடவுளுடைய பிள்ளை தானே, கடவுளுடைய மகள் தானே, கடவுளுடைய மகன் தானே. ஆரம்பம் 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 கிறிஸ்து உன் வாழ்க்கையில வந்தப்ப உன் இருதயம் எப்படி இருந்துச்சு? உன் பக்தி எப்படி இருந்துச்சு? உன் வைராக்கியம் எப்படி இருந்துச்சு? உன் விசுவாசம் எப்படி இருந்துச்சு? ஓகே, புதுசா ஒரு விசுவாசி வராங்க. இப்போ நீங்க 10 வருஷமா விசுவாசியா இருக்கிறீங்க. புதுசா 10 நாளைக்கு முன்னாடி ஒரு விசுவாசி உள்ள வராங்க. அவங்க 10 நாளைக்கு முன்னாடி தான் இயேசுவை ஏத்துக்கினாங்க, பாரம்பரிய கட்டுல இருந்து ஏத்துக்கினாங்க.
பெரிய சாங்கிய சடங்குகள் இருக்கிற அந்த மதத்திலிருந்து இயேசுவை ஏத்துக்கினாங்க. ஓ, மத கட்டுப்பாடுகள் சாங்கியங்கள்ல ஊறி போனவங்க இயேசுவை ஏத்துக்கினாங்க அப்படின்னு வைங்க. வராங்க, வந்ததும் அவங்க பழைய விசுவாசிய பார்க்கறாங்க. ஒரு விசுவாசியின் வளர்ச்சியும் சரிவும் இன்னொரு விசுவாசியை சார்ந்து நிக்குது. இப்ப யோசித்து பாருங்க, இந்த பழைய விசுவாசி புது விசுவாசி, புது விசுவாசி வந்ததுமே இந்த பழைய விசுவாசியை பார்க்கறாங்க. என்னடா இது, நம்ம இயேசுவை உண்மை தெய்வனை ஏத்துக்கிட்டோம், இயேசுவை எங்க குல தெய்வத்தெல்லாம் விட்டுட்டு, பாரம்பரிய தெய்வங்களை விட்டுட்டு, பல தெய்வ வழிபாடுகளை விட்டுட்டு, சாங்கியங்கள்லாம் விட்டுட்டு, ஒரே தெய்வம் ஒரே தேவன் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டோம். புதுசா இருக்குது, இப்ப தேவனை ஆராதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு எதிர்பார்ப்போட வருவாங்க. வந்தா இங்க இருக்கிற பழைய விசுவாசிகளை பார்த்ததும் அவங்களுடைய வளர்ச்சியும் கூர்மையும் விசுவாச கூர்மையும் சரிய ஆரம்பிக்குது. ஏன்? அந்த புது விசுவாசி இருந்தப்ப சொல்றான், நானு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத போது அதிகாலையில எழுந்து பூஜைக்கு போவேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நான் இங்க வந்த பிறகு பார்க்கிறேன், அதிகாலையில விசுவாசிக்க எழும்பல, தூங்கி கிடக்குறாங்க, காலை ஜபம் கிடையாது. அவன் புது விசுவாசி எதிர்பார்த்து சொல்றான், ஓ நாங்க வேதம் ஊதுவோம், முழங்காலே இருப்போம், ஜபம் பண்ணா நேர் முட்டில தான் இருப்போம் எங்க கத்தோலிக்க மதத்துல. நான் அதை விட்டுட்டு இயேசுவை ஏத்துக்கிட்டு ஆவிக்குரிய சபைக்கு வரேன். ஆனா ஆவிக்குரிய சபைக்கு வந்தா விசுவாசி முழங்காலே ஜபத்துக்கு போடுறது இல்ல, உட்கார்ந்து இருக்கிறான், ஜபத்துல தூங்குறான். ஐயோ, ஒரு பழைய விசுவாசியினுடைய விசுவாச சரிவு புதிய விசுவாசியின் வளர்ச்சிக்கு தடையா இருக்கு, தடையா இருக்கு. இங்க அதுதான் நடந்துச்சு, இங்க அதுதான் நடந்துச்சு. ஓகே, யோசித்து பாருங்க, ஒரு நியூ பிலீவர் புது விசுவாசி ஆராதனைக்கு வந்தா, சபைக்கு வந்தா, கிறிஸ்தவங்களை பார்த்தா, பழைய விசுவாசிகளை பார்த்தா, ஆராதனை ஸ்தலங்களுக்கு உள்ள வந்தா, கிறிஸ்தவங்களோட பழக உள்ள வந்தா, புது விசுவாசி பழைய விசுவாசியிடம் என்னெல்லாம் பார்ப்பான், என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு காரியம் இருக்குது. கவனிங்க, பழைய விசுவாசி புதிய விசுவாசி இவங்க ரெண்டு பேருக்கும் இது வரைக்கும் யாரும் இப்படி பேசுனதில்லை. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பழைய விசுவாசிகளே புதிய விசுவாசிகளுக்கு இடரலா இருக்கிறோமான்னு பாருங்க. பழைய விசுவாசி புதிய விசுவாசி இவங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல புதிய விசுவாசி வந்தா பழைய விசுவாசி கிட்ட பார்க்கிறது அவங்க ஜெபிக்கிறாங்களா வேதம் வாசிக்கிறாங்களா அப்படின்றது. ஏன் புதிய விசுவாசி அவங்க பூஜையில இருந்து அவங்க செஞ்ச ஆதி காரியங்கள்ல இருந்து இயேசுவை ஏத்துக்கின பிறகு அதே போல இங்க இருக்கணும்னு பார்ப்பாங்க, அதே போல இங்க இருக்கணும்னு பார்ப்பாங்க. அந்த புதிய விசுவாசி மதங்கள்ல இருந்த எல்லா இலக்கியங்களை படிச்சிருப்பாங்க, எல்லா புராணங்களை படிச்சிருப்பாங்க, எல்லா புத்தகங்களை படிச்சிருப்பாங்க, எல்லா கோயில்களுக்கும் போயிருப்பாங்க, எல்லா மலைகளுக்கும் போயிருப்பாங்க, எல்லா புண்ணிய நதிகளிலும் முழுகி இருப்பாங்க, காடு மலை மேலன்னு போய் நடந்திருப்பாங்க. அவங்க அதிகாலையில எழுந்து குளிச்சு ஸ்நானம் பண்ணி பூஜைக்கு போயிருப்பாங்க. அதே பக்தி வைராக்கியத்தை ஆராதனைக்குள்ள வந்து கிறிஸ்தவங்க கிட்ட பார்க்கிறப்ப அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான், அங்க இருக்கிறப்போ அப்படி இருக்குது, ஆனா இங்க உள்ள வந்தா இந்த விசுவாசிகள் எழும்புறது இல்ல, அதிகாலை ஜெபம் இல்ல, உபவாசம் இல்ல, வேத புத்தகத்தை படிக்கிறது இல்ல, ஒழுக்கம் இல்ல, ஆவிக்குரிய சுணக்கம் இருக்குது. அப்போ இதே மாதிரிதான் அவனும் மாறுறான், இதே மாதிரிதான் அவன் மாறுறான். ஓஹோ, இந்த கூட்டத்துல எத்தனை பேர் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் புது விசுவாசி மாறுறான்.
நீங்க ஜெபம் பண்ணா அவன் ஜெபிக்கிறான், நீங்க வேதம் வாசித்தா அவன் வேதம் வாசிப்பான், நீங்கள் உபவாசம் இருந்தா அவன் உபவாசிப்பான். அப்ப புதுசா வரும் பாப்பான், என்னடா இது இப்படி பக்தி வைராக்கியமா இருக்கிறாங்க, இவ்வளவு காலையில எழும்பி துதிக்கிறாங்க, ஸ்தோத்திரிக்கிறாங்க, முழங்கால நின்னு ஜெபிக்கிறாங்க, வேதத்தை மணிக்கணக்கா வாசிக்கிறாங்க, பரபரப்பா இருக்குதே ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு நினைப்பான். ஆனா அவன் நினைக்கல. ஏன்? இந்த விசுவாசி, பழைய விசுவாசி துவக்கத்துல அப்படி இருந்தான், அப்படி சரிஞ்சு போயிட்டான். இப்ப அவங்கிட்ட ஜெபம் கிடையாது, அதிகால ஜெபம் கிடையாது, விழிப்பு ஜெபம் கிடையாது, காத்திருப்பு கிடையாது, உபவாசம் கிடையாது. அவன் நினைச்சுக்கிறான் நம்ம தான் ரட்சிக்கப்பட்டுட்டோமே அப்படின்னு. இந்த பழைய விசுவாசி, இந்த விசுவாச வாழ்க்கையின் மாதிரி புதிய விசுவாசிக்கு இடறல். நம்பர் 2, அவங்க என்ன பார்க்கறாங்க? புதிய விசுவாசி ஆராதனைக்கு வரும்பொழுது, கிறிஸ்தவங்களை பார்க்கும் பொழுது, விசுவாசிகளை பார்க்கும் பொழுது, பழைய விசுவாசிகளை பார்க்கும் பொழுது பேச்சு செயல் இதை கவனிக்கிறாங்க. அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்க எப்படி செய்யறாங்க. பழைய விசுவாசி ஆகிய நீ உன் பேச்சு சுத்தமா இருந்து, நியாயமா இருந்து, நீதியா இருந்து, உன் செயல் சுத்தமா இருந்து நியாயமா இருந்தா, புது விசுவாசி உள்ள வர்றப்ப, கிறிஸ்துவங்க நான் கேள்விப்பட்டேன், என்ன பேச்சு தவறல, சொல் தவறல, பேச்சு நியாயம், அவங்க வார்த்தை உண்மை, அவங்க பேசுறதெல்லாம் உண்மை, மாய்மாலமே இல்லை அப்படின்னு அவன் நினைப்பான். ஆனா அவன் நினைக்கலையே. அவன் சொல்றான், எங்க மதத்துல நான் இயேசுவை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி இருந்தப்ப நான் எப்படியெல்லாம் இருந்தேன் தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ராத்திரியும் பகலும் எங்க கோயில்களுக்கு உழைப்பேன் தெரியுமா அப்படின்றான். ஆனா இங்க வந்த விசுவாசிகள் தூங்குறாங்களே, சுணக்கமா இருக்கிறாங்க, சோம்பேறிகளா இருக்கிறாங்க. பேச்சுல சுத்தம் இல்ல, செயல்ல சுத்தம் இல்ல, மாய்மாலமான பேச்சு, வாக்கு மாறுறது, 2 நாக்கு, குறை பேசுறது, பழி சொல்றது. அப்போ இந்த பழைய விசுவாசியினுடைய மாதிரியான வாழ்க்கை சரியப்பட்டதுனால, சரிஞ்சு போனதுனால, புது விசுவாசி உள்ள வந்ததும் அதை பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கும் அது சரியுது. அவன் வெறியோட பக்தியோட இருதயம் எரிஞ்சு புது அன்பு தீபமா உள்ள வந்து இங்க இருக்கிறவங்களெல்லாம் பார்த்ததுமே அவனுடைய தீபம் சரிஞ்சு போகுது. நம்பர் 3, என்ன பார்க்கறாங்க? புதிய விசுவாசி கிறிஸ்தவங்களை பார்க்கறப்ப, ஆராதனைக்கு வரப்ப, பழைய விசுவாசிங்க கிட்ட என்ன பார்க்கறாங்க? நேரம் தவறாம இத பார்க்கறாங்க. என்ன நேரம் தவறாம? ஆராதனை 9 மணி அப்படின்னா ஒரு நாள் கூட பழைய விசுவாசிங்க ஆன் டைம்ல உள்ள இருந்தது இல்ல. ஒரு கூட்டம் 7 மணிக்குனா எல்லா விசுவாசிகளும் உள்ள 7 மணிக்கு பரபரப்பா வந்தது இல்ல. ஒரு உபவாச கூட்டம்னு சொன்னா உபவாச கூட்டத்துக்கு எல்லாரும் வர்றது இல்ல. வேத பாடம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் வேத பாடத்துக்கு வர்றது இல்ல. காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கொடுக்கறது இல்ல. ஊழியங்களை தாங்கணும் அப்படின்னு சொன்னா யாரும் கண்டுக்கிறது இல்ல. பழைய விசுவாசிகள் இத புது விசுவாசி பார்க்கிறான். என்னடா இது? நம்ம பூஜைக்கு போனப்ப 7 மணிக்கு ராவு காலத்துக்கு உள்ள பூஜையை செய்யணும்னப்ப, யமகண்டத்துக்கு உள்ள பூஜையை செய்யணும்னப்ப நேரத்துக்கு ஓடுவோமே, சாமி தரிசனத்துக்கு காலையில காத்திருப்போமே, ஐயோ அந்த கதவு எப்ப வைகுண்டத்துக்கு திறக்குது அப்படின்னு பார்ப்போமே, பச்சை தண்ணியில குளிச்சுட்டு காலையில போய் கதவுகளுக்கு முன்னால நின்று ஈர வேட்டியோட ஈர சேலையோட காத்திருப்போமே. அப்போ அதை விட இங்க வந்தனே, அதை விட்டுட்டு இங்க வந்தனே, உண்மை தெய்வத்தினிடம் வந்தனே.
உண்மையான தெய்வம்னு சொன்ன ஏத்துக்கொண்டு வந்த இங்க பார்த்தா 9 மணிக்கு யாரும் வரல ஆராதனைக்கு. 9வது 10வது அவங்க இஷ்டத்துக்கு வராங்க, அவங்க விருப்பப்படி வராங்க. ஒரு ஒழுங்கு இல்ல, ஒரு ஒற்றுமை இல்ல, ஒரு டிசிப்ளின் இல்ல, ஒரு ஒழுக்கம் இல்ல, நேரம் இஷ்டத்துக்கு நேரம் தவறாம அப்படின்னு எதுவுமே இல்லையே. கட்டுப்பாடு உள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாருக்கும் கட்டளையா இல்லையே. அதனால உங்களை பார்த்து புதுசா வர விசுவாசியும் 9 மணிக்கு வர வேண்டிய ஆராதனைக்கு 10 மணிக்கு வரான். ஏன்? நீ வர்றதுனால அவன் வரான். அதுதான் உண்மை. அவன் வர்றதுக்கு முன்னாடியே இங்க எல்லா பழைய விசுவாசிகளும் கட்டுக்கோப்பா நேரத்தோட எல்லா ஆன் டைம்ல ஒழுங்கும் கிரமமா எல்லாரும் அப்படியே இருந்திருந்தா புதுசா வரவனுக்கு பதட்டமா இருக்கும். உள்ள வந்ததுமே ஓ பா, கிறிஸ்தவங்களா, விசுவாசிகளா, ஆராதனையா, தேவனா, பயம் வந்திருக்கும். பயம் வந்திருக்கும். பழைய விசுவாசியினுடைய அலங்கோல விசுவாசங்கள் தான் புதிய விசுவாசியை பாதிக்குது. எவ்வளவு நாள் அனௌன்ஸ் பண்றது, எவ்வளவு நாள் சொல்றது, எவ்வளவு பிரசங்கம் பண்றது, எவ்வளவு கூட்டங்களை நடத்துறது, எவ்வளவு செலவு இவைகளுக்கு, யாருக்காக? அப்ப மாற்றங்கள் எங்க? பழைய விசுவாசிகள் வாழ்க்கையில. இது புதிய விசுவாசியை பாதிக்குது. அதனாலதான் பிரதர் வரவங்க எல்லாம் பாதி பேர் பின்வாங்கி போயிடுறான். ரட்சிக்கப்பட்டு வராங்களே பாதி பேர் பின்வாங்கி போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த அலங்கோலங்கள் தான். இதை பார்த்து தான் நான் சொல்றது, கிறிஸ்தவத்தை சார்ந்த எல்லா சபைகளுக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் நம்பர் 4, புது விசுவாசி உள்ள வந்ததை தேடுறான், அடையாளத்தை தேடுறான், கிறிஸ்தவ அடையாளங்களை தேடுறான். அன்பு, சாந்தம், தாழ்மை, உண்மை, நீதி, நேர்மை, அடையாளங்களை தேடுறான். புது விசுவாசி வந்ததுமே அவனுக்கு நம்மளுடைய அடையாளங்கள் அவனை பாதிக்கல. சபைக்குள்ளவே சண்டை போடுறோம், சபைக்குள்ளவே ரவுடிகளை கொண்டு வரோம், சபைக்குள்ளவே எலெக்ஷனை நடத்துறோம், சபைக்குள்ளவே போலீஸ் வருது, சபை போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குது, போதகன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறான், சபை செக்ரட்டரி, ட்ரெஷரர், பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ் ரவுடிகளை உள்ள வச்சு இருக்கிறாங்க, பத்திரிகையில வருது, நீதிமன்ற நீதிபதி சபையை நடத்தணுமா வேண்டாமான்னு கட்டளை போடுறா. ஓ, புது விசுவாசிய பாதிக்கல எதுவுமே. இந்த காரியங்கள் அவனை பார்க்கிறப்ப, அடட எங்க மதத்திலயும் அதுதான் நடக்குது, உங்க மதத்திலயும் அதுதான் நடக்குது, எங்க கோயில்ல அதுதான் நடக்குது, உங்க கோயிலையும் அதுதான் நடக்குது, எங்க ஆட்களும் அதான் செய்யறாங்க, உங்க ஆட்களும் அதான் செய்யறாங்க, நாங்களும் அதான் செஞ்சிருந்தோம், நீங்களும் அதான் செஞ்சிருக்கிறீங்க, உண்மை உள்ள தேவன்னு சொல்றீங்களே, என்ன வித்தியாசம்? கிறிஸ்துவ அடையாளங்களை புது விசுவாசிங்க பழைய விசுவாசிங்க கிட்ட தேடுறாங்க. நம்பர் 5, கிறிஸ்துவின் குணநலங்களை தேடுறாங்க. புது விசுவாசிங்க விசுவாசத்துக்கு உள்ள வந்ததுமே, அந்த கிறிஸ்தவங்க மத்தியில அவங்க மிங்கிள் ஆனதுமே, அந்த விசுவாசிகளோட சேர்ந்ததுமே, அந்த ஆராதனை ஒழுங்குகள்ல அவங்க வந்ததுமே, பழைய விசுவாசிகளை பார்த்து அங்க கிறிஸ்துவின் குணநலங்களை தேடுறாங்க. கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அதை கிறிஸ்தவங்களுக்குள்ள தேடுறாங்க. மேற்கு வங்காள முதலமைச்சர் சமீப நாட்களுக்கு முன்னால ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துல போய் பேசினாங்க. மம்தா பானர்ஜி அவங்க பேசுறப்ப சொன்னாங்க, கிறிஸ்தவங்க சேவைகள் செஞ்சே பேர் வாங்கினாங்க, அவங்களுடைய சேவைகளை உலகத்துல யாருமே செய்ய முடியாது, நானு ஏன் கிறிஸ்தவளா பிறக்கலையே அப்படின்னு நான் வருத்தப்பட்டது உண்டு. ஏன்னா நான் கூட கிறிஸ்தவளா பிறந்திருந்தா நான் கூட ஜனங்களுக்கும் மக்களுக்கு சேவை செஞ்சிருப்பேனே அப்படின்னு அந்த பெண்மணி ஒரு இடத்துல பகிரங்கமா பேசுச்சு. அப்போ
வெளியே இருக்கிறவங்க உள்ள வந்ததும் கிறிஸ்துவின் குணநலங்களை தேடுறாங்க. பழைய விசுவாசிகள் கிட்ட அந்த குணநலங்கள் இல்லை. ஆரம்பத்துல இருந்துச்சு, அப்புறம் குறையுது. ஆரம்பத்துல கொஞ்சம் இருந்துச்சு, அப்புறம் ஒண்ணு இல்லாத போச்சு. இப்ப என்ன பண்ணாலும் வரல. ஏன் வரல? அது தொலைஞ்சு போச்சு. இதோ சாரால் தொலைச்ச மாதிரி, இதோ ஆபிரகாம் தொலைச்ச மாதிரி. அப்போ பழைய விசுவாசத்தை ஆபிரகாம் விசுவாசத்திலிருந்து, பழைய விசுவாசத்திலிருந்து சரிஞ்சு போயிட்டார். சாரால் சரிஞ்சு தீராத பிரச்சனை. முடிவு இல்லை, தீர்வு இல்லவே இல்லை. அன்னைக்கு தொடங்குறது இன்னைக்கு வரைக்கும், ஏதேன் தோட்டத்தில் தொடங்குறது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதே போல ஆபிரகாமும் சாராலும் ஆகார இடத்துல தொடங்கி வச்சது தீர்வு இல்லை. ஓகே, சோ பகுதி 2 ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 4 பகுதிகளா பார்த்தோம். அந்த 4 பகுதிகளில் 2ஆம் பகுதி, முதல் பகுதி என்ன பார்த்தோம்? சாராலும் ஆபிரகாமும் செய்த தவறுகள் அப்படின்னு பார்த்தோம். அந்த தவறுகளை தான் இவ்வளவு நேரம் ஒவ்வொன்னா கவனிச்சோம். பகுதி 2, சாராய் ஆகார் இருவருக்கும் இடையே வந்த பிளவு படிப்போம். 16:4 முதல் 6 வரை. அவன் ஆகாரோட சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். சோ பிளவு வந்துச்சு, ஓடி போற அளவுக்கு. ஓகே, என்ன பிளவு வந்துச்சு கவனிங்க. சாராளுக்கும் ஆகாருக்கும் வந்த பிளவு. நம்பர் 1, ஆகார் சாராயை அற்பமாக எண்ணினாள். அந்த காரணத்தை முதல்ல பார்த்தோம், அற்பமா எண்ணினா. நம்பர் 2, ஆகார் சாராய்க்கு அநியாயம் செய்தாள். 16:5 சாராளுடைய வார்த்தையின்படி அவ அநியாயம் செஞ்சாலாம். ஓகே, நம்பர் 3, ஆகார் சாராயை விட்டு ஓடி போனாள். 16:6 இந்த பிளவு நிமித்தம் அற்பமா என்ன அநியாயம் செஞ்சா, இத கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சதுனால அவளை ரொம்ப கடினமா நடத்தினா அப்படின்னு சொல்லுது. கடினமா நடத்தினா, அதனால அந்த இடத்துல இருந்து அவள் ஓடி போறா. ஏன் ஓடி போனா? புருஷன் சப்போர்ட் இல்லை, நாச்சியார் சப்போர்ட்டும் இல்லை. அப்போ அந்த இடத்துல வேற எங்கேயும் போக முடியாது. ஒரு கர்ப்பவதி புருஷனையும் இழந்துட்டு ஆதரவையும் இழந்துட்டு எங்க போவா? ஆனா இந்த பெண் ஓடி போறா. எங்க போறதுன்னே தெரியல. இவ ஓடி போறது வனாந்தரத்தின் வழியா ஓடி போறா. அப்போ இவங்களுக்கு வந்த இந்த பிளவு இருக்கிறது, இந்த பிளவு ஓடி போகிற தூரம் வரைக்கும் வந்துச்சு. வீட்டை விட்டு ஓடி போறது. இப்ப வீட்டை விட்டு ஓடி போறதுன்றது ஆகார் மாம்சத்தின்படி முடிவெடுக்கிறா. அதனாலதான் முதல்ல சொன்னேன், இந்த அதிகாரம் மாம்சத்துல முடிவெடுக்கிற அதிகாரம், மாம்சத்தின் தவறு அப்படின்னு சொன்னேன். இப்ப ஆகார் வீட்டை விட்டு ஓடி போறா. எதை பத்தி யோசிக்கல, யாரையும் கேட்கல, எந்த டிஸ்கஷனும் இல்ல, ஓடி போயிட்டா. இவளும் மாம்சத்தின்படி தான் முடிவெடுத்தா.
ஆகார் மாம்சத்தின்படி முடிவெடுத்தா, ஆபிரகாம் முடிவெடுத்தா, இப்போ ஆகாரம் அதான் செஞ்சா. டோட்டல் சாப்டர் மேட்டர் ஃபிளஷ் மிஸ்டேக் தான், ப்ராப்ளம் ஃபெய்த் ப்ராப்ளம் தான். ஓகே, சோ ஆகார் செஞ்ச காரியம் ஓடிட்டான், சாரால் செஞ்ச காரியங்களால. பகுதி 3, ஆகாருக்கு தூதன் சொன்ன செய்தி. இப்போ இவ ஓடுறா இல்ல, ஓடி ஒரு வனாந்தரத்துல இருக்கிறா, சூருக்கு போற வனாந்தரம். கர்ப்பிணி பெண். இப்ப இந்த கர்ப்பிணி பெண் வனாந்தரத்துல தனியா பதட்டமா அலைச்சலா இருக்கிறப்ப அவளை தேவ தூதன், கர்த்தருடைய தூதன் சந்திக்கிறாரு. சோ ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7-14 வர வாஸ்தா இவங்களுக்கு நடுவுல நடக்கிற கான்வர்சேஷன், தொடர் உரையாடல் தான் போகுது. வாசிப்போம் 16ஆம் அதிகாரம் 7 முதல் 14 வரை. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லோருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். சோ 3வது பகுதி, ஆகார தேவதூதன் சந்திக்கிறாரு. இந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு வார்த்தை 3 இடங்களுக்கு மேல வருது. வெறும் தூதன் அப்படின்னு சொல்லல, கர்த்தருடைய தூதன். கர்த்தருடைய தூதன் மட்டும் சொல்லல, கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லுது. ரொம்ப மதிப்பு கொடுத்து அந்த தூதனை பிரசன்ட் பண்ணுது. எங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருதோ வேதத்துல, கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு வருதோ, அங்கெல்லாம் திருத்துவத்தின் 2வது நபரான அந்த தேவகுமாரனே தூதனாக முன்னின்று பேசினதாக வேத வியாக்கியானங்கள் சொல்றாங்க. வேத வல்லுநருங்க என்ன சொல்றாங்க, இந்த தூதனானவர் அந்த மேசியாவான இயேசுவா இருக்கும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, ஆகாருக்கு இங்க பேசினது கனத்துக்குரிய தூதனானவர். யாத்ராகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்றபடி மோசேனிடத்துல பேசினது கர்த்தருடைய தூதனானவர். அவனுக்கு முச்சடியில காட்சி அளித்து அவனோட பேசுறாரு. பேசிட்டு 3ஆம் வசனத்துல கர்த்தர் அப்படின்னு வருது. சோ கர்த்தரை போலவே அவர் பேசுறாரு. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கிரியோன் கோதுமை களத்துல இருக்கிறப்ப கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லுது. சோ எங்கெல்லாம் அப்படிப்பட்ட கனத்துக்குரிய பதம் பயன்படுத்தப்படுதோ அங்கெல்லாம் தேவகுமாரனாகிய இயேசு பழைய ஏற்பாட்டுல தூதனுடைய ரூபத்துல அவங்களோட பேசி இருக்கிறாரு, பேசினாரு அப்படின்னு வேத வல்லுநருங்க அதை முக்கியத்துவப்படுத்துறாங்க. சரி, தேவ தூதனானவர் முதல் முறையா இந்த இடத்துல தான் ஆகார் இடத்துல பேசுறதா முதல் முறையா வேதத்துல சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. தேவ தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்து ஒரு பெண்ணுக்கு பேசுறது. ஓகே, என்ன பேசுறாரு பாருங்க. சூர் வனாந்தரம் இதுதான். அவ கானான்ல இருந்து சூர் வனாந்தரத்துக்கு போறா. தூதன் ஆகார கண்டு விசாரித்தார். என்ன விசாரிச்சாரு? கேள்வி கேட்டாரு. நீ எங்க இருந்து வர, எங்க போற அப்படின்னு. ஏன் இது அவருக்கு தெரியாதா? அவர் தான் தூதனாச்சு, தெய்வமாச்சு.
சூப்பர் நேச்சுரல் பீயிங் ஆச்சு, ஏன் அவருக்கு தெரிஞ்சிருக்கணுமே? இதே மாதிரி ஒரு முறை தேவன் ஆதாம கேட்டாரு. என்ன கேட்டாரு? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டாரு. ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா ஆதாம் எங்க இருக்கிறான்னு? அப்படி தெய்வத்துக்கே தெரியாத இடத்துல அவங்க ஒளிஞ்சுன்னு இருக்கிறாங்க இல்லையே. மீனிங் என்ன தெரியுமா? அந்த மாதிரி கேள்விக்கு அது எந்த பொருள் தெரியுமா? ஆதாமே, நீ எங்க இருக்கிற, எங்க இருக்கிறாய் அப்படின்னா, ஹேய் ஆதாம், நீ நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரிஞ்சுதா? என்ன பண்ற நீ? நீ எங்க இருக்கிற? உன்னை எங்க வச்ச? நீ எங்க இருக்கிற? அதான் பொருள். ஆகார், நீ எங்க இருந்து வர? எங்க போற? எங்க போக போற? நீ எங்க போக போற? உன்னை எங்க வச்ச? நீ எங்க இருந்து வர? எங்க போற? எங்க இருக்கிற நீ தெரியுமா? உனக்கு தெரியுமா நீ எங்க இருக்கிறன்னு? அதுதான் தேவன் கேள்வி கேட்கிற கேள்வின்னு அர்த்தம். அவர் தெரியாத கேட்கல, எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க, அதை தேடல. உன்னை நான் எங்க வச்சேன், நீ எங்க இருக்கிற? உன்னை எவ்வளோ உயரத்துல வச்சேன், எவ்வளோ மகிமையா வச்சேன், நீ எங்க இருக்கிற? அதான் கேள்வியின் பொருள். ஆகார பார்த்து தேவ தூதன், கர்த்தருடைய தூதன் கேட்கிறாரு, எங்கே இருக்கிறாய், எங்கே வருகிறாய், எங்கே போகிறாய், எங்க இருந்து வர, எங்க போற? ஆகார், ஆகார், நீ எங்க இருந்து வர தெரியுமா? எங்க இருந்து வர தெரியுமா? எவ்வளோ முக்கியமான ஒரு குடும்பம், முக்கியமான தம்பதி, முக்கியமா வாக்கு பண்ணின நாம் தெரிந்தெடுத்த ஒரு குடும்பத்திலிருந்து வரையே. இப்ப எங்க போற? இதை விட ஒரு பெஸ்ட் உனக்கு கிடைக்குமா? இதை விட ஒரு நல்ல இடம் கிடைக்குமா? இதை விட உனக்கு மேன்மையான மக்கள் கிடைப்பாங்களா? அதுதான் தூதன் கேட்ட கேள்வியின் பொருள். சோ ஆகார கண்டு தூதன் கேள்வி கேட்டார். நம்பர் 1. நம்பர் 2, தூதன் ஆகாருக்கு ஆலோசனை தந்தார். 9ஆம் வசனம். என்ன ஆலோசனை 9ஆம் வசனத்துல? அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். முதல்ல அவர் கேட்டது கேள்வி, ரெண்டாவது அவர் சொன்னது ஆலோசனை. தூதனானவர் ஆகாருக்கு சொல்றாரு, ஆகார், நீ திரும்பி போய் உன் நாச்சியாரின் கையில் கீழே அடங்கி இரு அப்படின்றாரு. இது ரொம்ப முக்கியமான பாடம் விசுவாசிகளுக்கு. ஏன்னா எப்பவுமே நெருக்கம் வர்றப்ப பிச்சுக்கிட்டு போறதான் எல்லாம் பார்ப்போம். நெருக்கம் வரப்ப, ஒரு 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 பாதிப்பு வரப்ப, அழுத்தம் வரப்ப, எப்படா நம்ம இந்த இடத்துல இருந்து காலி ஆகலாம், போயிடணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அநேகர் வாழ்க்கையில தவறுகள் அப்படி பிரிஞ்சு போறப்பதான் நடக்குது. நன்மை கிடைக்காம போகுது, நன்மை கிடைக்காம போகுது. ஆகாரு செஞ்ச தவறுகளை போலதான் விசுவாசிகளில் அநேகர் செய்கிறோம். கேள்வி கேட்டதுமே நம்ம இடத்த மாத்துறோம், நியாயத்தை கேட்டதுமே நம்ம அந்த இடத்த விட்டு போயிடுறோம், நம்ம குறைகளை சுட்டி காட்டுதுமே இங்கேயுமே இங்க வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளை யாருன்னா கௌரவ குறைச்சலா பேசிட்டா நம்ம திரும்பவும் அந்த இடத்துக்கு போறதில்ல, விட்டுட்டு போயிடுறோம். கவனிங்க, தேவன் ஒரு சில இடத்துல கீழே, ஒரு சிலருக்கு கீழே அடங்கி இருக்கணும்னு நம்மளை வைப்பாரு. அது அழுத்தமா இருக்கும், கஷ்டமா இருக்கும், இறுக்கமா இருக்கும், வசதி இல்லாத இருக்கும், நெருக்கமா இருக்கும், நிந்தையா இருக்கும், அவமானமா இருக்கும், அல்லது எல்லா சோகங்களையும் சுமக்கிற இடமா இருக்கும். பிச்சுட்டு போயிட கூடாது. கையின் கீழே போய் அடங்கி இருக்கிறதுக்கு கத்துக்கணும். வீட்டுல சண்டை வந்தா உடனே பிரிச்சுட்டு போகணும் பார்க்க கூடாது. புருஷன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா உடனே போய் அம்மா வீட்டுக்கு போயிடணும்னு போக கூடாது, தவறு. அடங்கி இருக்க சொல்றாரு சில காலத்துக்கு. இது அழுத்தம் அல்ல, தேவன் நம்மளை உருவாக்குறதுக்கு நம்மளை வைத்த இடம் அது. கர்த்தர் உன்னை உருவாக்கணும்னு மனசுல வச்சா கடினமான சில இடங்கள்ல உன்னை பிக்ஸ் பண்ணுவாரு.
சில காலம் நீ அங்க இருக்கணும். உனக்கு மேல இருக்கிறவன் உன்னை அழுத்துவான். உனக்கு மேல இருக்கிறவங்க உன்னை கடினமா வேலை வாங்குவாங்க. போயிடாத. சிலர் எவ்வளவு பேரு ஒரு வேலையில நிரந்தரமா இருக்கிறது இல்ல. ஒரு வேலை கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் அதுல செஞ்சதும் அதுல கஷ்டம் இருக்குது, அதுல வேதனை இருக்குது, அதுல இதுல இருக்குது, அதுல சம்பளம் சரியில்லை, அதுல குறை சொல்லிக்கிட்டு இடத்த மாத்திக்கிட்டே இருப்போம். நம்மளை அழுத்துற பொழுது நம்ம அந்த அழுத்தத்தை தாங்க முடியாது, வெளியே வந்துருவோம். தேவன் என்ன பண்றாரு? சில அழுத்தங்களுக்கு உள்ள நம்மளை வைக்கிறாரு. சில அழுத்தங்கள், பலர் அதை புரிஞ்சிக்காம உடனே வெளியே வந்துடுறாங்க. நம்ம வசதிக்கு வெளியே வந்துடுறோம், நம்ம தேவைக்கு வெளியே வந்துடுறோம், நம்ம பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு வெளியே வந்துடுறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது, அந்த கஷ்டம் உங்களை உருவாக்கும் போது, அந்த உருவாக்குதல் தேவன் உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்துக்கு உங்களை வழி நடத்த வைக்கிறாரு. இது சீக்ரெட். இது சீக்ரெட். அப்போ உடனே வெளியே வந்துடக்கூடாது. உடனே வெளியே வந்துடக்கூடாது. ஒரு காரியத்தை நீங்க அப்படி வெளியே வர்றதுக்கு முன்னாடி மேக்சிமம் பொறுமையா இருக்க பார்க்கணும். மேக்சிமம் அவமான நிந்தைகளை சகிக்க பார்க்கணும். மேக்சிமம் எவ்வளவு நாள் இதுல இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு பல்ல கடிச்சு கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஊழியத்துல வரப்ப கூட அதுதான், வந்து கொஞ்ச நாள்ல இருந்து ஓடிடக்கூடாது. அழுத்தம் இருக்கும், ஆனா நிக்கணும். அவமானம் இருக்கும், நிக்கணும். உங்களை 4 பேருக்கு முன்னால சூழ்ந்து நீங்க வளர முடியாத தடுத்தல் இருக்கும், நிக்கணும். நிக்கணும், ஓடிடக்கூடாது. அது வியாபாரமா இருக்கட்டும், அலுவலகமா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், உங்க மேல இருக்கிறவங்க உங்களை அழுத்துறப்ப நீங்க அந்த அழுத்தத்தை தாங்கக்கூடிய பொறுமையை கடவுளிடத்துல கேட்கணும், ஓடிடக்கூடாது. அதே போலதான் ஊழியம். ஊழியத்துல அழுத்தம் இருக்கும், சோதனை இருக்கும், வறுமை இருக்கும், அவமானம் இருக்கும், நிந்த இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு ஓடிடக்கூடாது, ஓடிடக்கூடாது. பலர் அப்படி எஸ்கேப், எவ்வளவு ஈஸியா எஸ்கேப் ஆகிறோம். ஒரு வார்த்தை சொன்னதுக்காக, ஒருத்தர் ஒரு வேர்டு சொன்னதுக்காக எப்படி ஓடிட்டோம், திரும்ப வரலையே. சோ அழுத்தங்களை தாங்கிறதுக்கு கர்த்தர் கத்து கொடுக்கிறார். புருஷனோட வாழ்றது கஷ்டம்தான், அழுத்தமான வாழ்க்கை, அது ரொம்ப அழுத்தம், நெருக்கம். ஆனா எவ்வளவு மனைவிகள் சாகுற வரைக்கும் வாழ்ந்து காட்டுறாங்க, வாழ்ந்து காட்டுறாங்க, ஓடி இல்லை. ஆனா நவீன மனைவிகள், நவீன கால மனைவிகள் அந்த அழுத்தத்தை தாங்க முடியாம விட்டுட்டு போயிடுறாங்க. எவ்வளவு மனைவிகள் அம்மா வீட்டுல இருந்து குடும்பம் நடத்துறாங்க, புருஷன் தனியா அம்மா தனியா. தவறு. தேவன் மனுஷன் தனிமையா இருக்க கூடாதுன்னு தான் இணைக்கிறாரு. இணைச்சது பிரிச்சுட்டு போக கூடாது. அழுத்தம் வரப்ப பொறுமை வேணும். அந்த பொறுமை உன்னையும் உருவாக்குது, உன் எதிர்காலத்தை உருவாக்குது. ஒரு பெட்டர் ஃபியூச்சருக்கு பிரசன்ட்ல இருக்கிற சோதனையும் கஷ்டமும் சகிக்கிற தன்மை வேணும். இதுதான் ஆகார் கத்துக்காதது, தேவ தூதன் கத்துக்க வைக்கிறாரு. நீ போ அப்படின்னு. இப்ப போனோம்னா ரொம்ப கஷ்டம். சண்டை போட்டுட்டு வீரமா வந்துட்டோம், தூக்கி போட்டுட்டு வந்துட்டோம், நீயா நானான்னு பேசிட்டு வந்துட்டோம், இனிமே நான் இங்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆகார் அப்படி சொன்னா அப்படின்னு வச்சுக்கோங்க. திரும்ப போறப்ப எப்படி இருக்கும்? கூச்சமா இருக்கும், வெக்கமா இருக்கும், முகம் இருக்காது. எப்படி ஃபேஸ் பண்ணுவோம்? சோ நம்மளுடைய சுய கௌரவத்தை விட, சுய கூச்சத்தை விட, கௌரவங்களை விட தேவன் உன்னை வைக்கிற இடம் ரொம்ப முக்கியம். அதனால உன்னுடைய சுயம், உன் சுய விருப்பம், சுய நன்மை, சுயம் இவைகளெல்லாம் நீ யோசிக்கிறதுக்கு பதில், உன் சுய கௌரவத்தை யோசிக்கிறதுக்கு பதில், தேவன் உன்னை வச்ச இடத்துல பிக்ஸ் ஆகி கொஞ்ச நாள் இரு. இந்த அவமானத்தை அவர் பார்க்கட்டும், நிந்தையை பார்க்கட்டும், வேதனையை பார்க்கட்டும், இந்த கண்ணீரை பார்க்கட்டும், வறுமையை பார்க்கட்டும், இந்த சோதனையை பார்க்கட்டும், இல்லாமையை பார்க்கட்டும். அது உன்னை உருவாக்குது. ஓடாத, பிச்சுக்கிட்டு ஓடாத. ஸ்டாப் ஆர் கோ பேக். இதுதான் தூதன் சொன்ன ஐடியா. ஓகே, நம்பர் 3, தூதன் ஆகாருக்கு சொன்னது, அவளுக்கு வாக்குதத்தம் கொடுத்தாரு. 10ஆம் வசனத்தை படிங்க.
பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். ஓகே, மூணாவது தூதன் சொன்னது, அவள் சந்ததிய பெருக பண்ணுவேன், அது எண்ண முடியாததா இருக்கும்னாரு. சந்ததிக்கு வாக்கு பண்றாரு. நாலாவது கர்த்தருடைய தூதன் ஆகாருக்கு சொன்னது 11ஆம் வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. சோ நீ ஒரு குமாரனை பெறுவ, இஸ்மவேல்னு பெயரிடணும். கர்த்தர் உன் அங்கலாய்ப்ப என்ன பண்ணாரா? என்னரா? கேட்டாரா? பார்த்தாருன்னு சொல்லல, கேட்டாரு. அப்போ இவ பேசி இருக்கிறா, ஐயோ கர்த்தாவே 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 ஆண்டவரிடத்துல சொன்னத அவர் கேட்டு இருக்கிறாரு. அப்போ கர்த்தருடைய தூதன் ஆகாருக்கு பிள்ளையும் கொடுத்து பெயரையும் கொடுக்கிறாரு. சோ அது அந்த தேவ தூதனானவர் ஆகாருக்கு சொன்னது. நம்பர் 5 அவர் என்ன சொன்னார்? 12ஆம் வசனம். அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். ஓகே, அவனுடைய எதிர்காலத்தை சொல்றாரு. அந்த பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்க்கைய அவன் எப்படி இருப்பான், அவனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அவனுடைய சமுதாயம் எப்படி இருக்கும், எல்லாருக்கும் விரோதமா அவன் குடியிருப்பான். அதனால எல்லாரும் அவனுக்கு விரோதமா எப்படி இருப்பாங்க. அப்போ எவ்வளவு ஒரு படிப்படியான ஸ்டெப்ப கர்த்தருடைய தூதன் ஆகாருக்கு சொல்லி இருக்கிறார் பாருங்க. முதல்ல பர்சனலா கேள்வி கேட்டாரு, எங்க இருந்து வர, எங்க போற. ரெண்டாவது, நீ திரும்பி போய் நாச்சியார் கையில அடங்கியிரு, ஆலோசனை கொடுக்கிறாரு. மூணாவது, உன்னுடைய தேவை என்ன அப்படின்னு சொல்லி பிள்ளையே கொடுத்து பிள்ளைக்கு பேரை வைக்கிறாரு. நாலாவது, அவன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் அப்படின்னு அந்த பிள்ளையினுடைய சந்ததியை குறித்து வாக்கு பண்றாரு. கடைசியில அந்த பிள்ளை எப்படி வளருவான், அவனுடைய சமுதாய வளர்ச்சி, அவனுடைய எதிர்காலம், அவன் சந்ததியார் எப்படி இருப்பாங்க, அவ்வளத்தையும் சேர்த்து சொல்றாரு. அப்போ ஒரு பெண்ணுக்கு தேவதூதன் சொல்ற எல்லா காரியத்தையும் பாருங்க. கடைசியா ஆகார் இவ்வளோத்தையும் சொன்ன தேவனுக்கு ஒரு பேரைட்டார். நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீர் என்னை காண்பீர், பார்த்தீர். ஐயோ, நான் யாரும் என்னை பார்க்கலன்னு நினைச்சேன், என் கூக்குரலை கேட்கலன்னு நினைச்சேன், என் வேதனையை யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனா என் வழியில குறுக்க வந்து நான் அங்கலாய்ச்சி இருந்தப்ப தேவ தூதன் அவர்களே, என்ன பார்த்தீங்களே தேவனே, என்ன பார்த்தீங்களே. உண்மையிலே நீங்க பார்க்கிற தேவன், உண்மையிலே நீங்க கேட்கிற தேவன் அப்படின்னு முடிவெடுத்து அந்த தேவனுக்கு ஒரு பெயரை இட்டா, எல்ரோயி அப்படின்ற பெயரை. அந்த எல்ரோயி அப்படின்னா என்ன, காக்கிறவர், பார்க்கிறவர் அப்படின்னு பொருள். நீர் என்னை காண்கிறவர் அப்படின்னு பாருங்க. ஒரு முக்கியமான செய்தியோட முடிவுரையோட இந்த அதிகாரம் முடியுது. என்ன செய்தி? கர்த்தர் உன்னை கேட்கிறாரு, கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு. எல்ரோயி, அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய கிளைமாக்ஸ் நியூஸ். அவர் உன் அங்கலாய்ப்ப கேட்டாரு, அவர் உன்னை பார்த்தாரு. நீர் என்னை காண்கிற தேவன். என் அன்புக்குரியவர்களே, எவ்வளவு தவறுகள் இருக்கலாம் இந்த அதிகாரத்துல பார்த்த தவறுகள், இந்த அதிகாரத்துல கண்டுபிடித்த தவறுகள் ஏராளம் இருக்கலாம், இந்த அதிகாரத்துல இருக்கிற நபர்கள் தவறுகளை செய்தவர்களா இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்னால அதையெல்லாம் அவர் பெருசா நினைக்காம பெரும் தன்மையோடு, மன்னிக்கிற குணத்தோடு, தந்தையின் உள்ளத்தோடு, தாய் அன்போட ஒவ்வொருவரையும் பார்த்து விசாரிக்கிறவராய் இருந்து காண்கிறவராய் இருக்கிற ஒரு தேவன் உனக்கு இருக்கிறார் பார். அவர் கடைசி வரைக்கும் உன்னை நடத்துறவராய் இருக்கிறாரு. அல்லேலூயா. கடைசியில இந்த அதிகாரம் அவர் எல்ரோயி என்பதை கண்டுபிடிக்க வைக்குது.
இந்த அதிகாரம் துவங்குறப்ப பிரச்சனையில தொடங்குது. குடும்ப பிரச்சனை, நபர்கள் பிரச்சனை, தம்பதிகள் பிரச்சனை, கர்ப்ப பிரச்சனை, இவைகள் பிரச்சனைகளில் தொடங்குது. ஆனால் முடிவு, பிரச்சனைகளுக்கு முடிவு பிரச்சனையோட பிரச்சனையை சேர்க்கறது இல்ல. பிரச்சனைக்கு முடிவு எல்ரோயி, நீர் என்னை காண்கிறவர். அந்த ஒரு தேவன் உன் வாழ்க்கையில முடிவா இருக்கிறாரு. அவர் உன்னை காண்றவரா இருக்கிறாரு. இப்போ பிரச்சனை பெருசா, காண்கிற தேவன் பெருசா? அப்படின்னா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் என்னை தூக்குற ஒரு தேவன் இருக்கிறாரு. எவ்வளவு சரிவு இருந்தாலும் என்னை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. என் கண்ணீர், புலம்பல், வேதனை, குறைவு, அவமானம், நிந்தை இவைகளின் மத்தியில என்னை கேட்டு பார்த்து விசாரிச்சு வாக்கு பண்ற ஒரு தேவன் இருக்கிறாரு. எல்ரோயி, எல்ரோயி. உன் தேவன் உன்னை பார்க்கிற எல்ரோயி. உன்னை தேவன் உன்னை கேட்கிற எல்ரோயி. முடிவு அதுதான், முடிவு அதுதான். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன? தேவன். இந்த குழப்பங்களுக்கு தீர்வு என்ன? தேவன். உன்னுடைய அழுகையின் முடிவு என்ன? தேவன். காண்கிற ஒரு தேவன், அவருக்கு பெயர் எல்ரோயி. அவர் உன்னை கண்டு உன்னை விசாரித்து வாக்கு பண்றாரு. ஒரு நாள் பிரச்சனை இல்ல, ஒரு கர்ப்பவதியின் பிரச்சனை இல்ல, ஒரு பிள்ளையின் பிரச்சனை மட்டும் இல்ல. அந்த பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய சந்ததி, அந்த பிள்ளையின் வளர்ச்சி, அந்த பிள்ளைக்கு பிள்ளை, பிள்ளையின் பிள்ளை, எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தேவன் உன்னை காண்றாரு. ஆகார பார்த்தவரு உன்னை பார்க்க மாட்டாரா? ஆகாருக்கு உதவி செஞ்சவர் உனக்கு உதவி செய்ய மாட்டாரா? ஆகாருக்கு பிள்ளை கொடுத்தவர் உங்க வீட்டுல பிள்ளைய கொடுக்க மாட்டாரா? ஆகாருடைய சந்ததியை ஆசீர்வதிப்பவர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? சந்ததி சந்ததியா உன் சந்ததி இப்படி இருக்கும்னு வாக்கு பண்ணவர் உன் சந்ததியை பெருக பண்ண மாட்டாரா? பண்ணுவார். அவருக்கு பெயர் எல்ரோயி. நீர் என்னை காண்கிற தேவன். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம். Thank you Holy Spirit. ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம், ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம், ஒரே ஒரு செய்தி இந்த அதிகாரத்தில். அதுதான். எவ்வளவு வீழ்ச்சி, எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்தை, எவ்வளவு இழப்பு, எவ்வளவு குழப்பம், எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு பரிகாரம், எவ்வளவு பரியாசம், எவ்வளோ புறம்பே தள்ளுதல், எவ்வளோ நிந்தை, இவைகளின் மத்தியில நீ வாழ்றியா? உனக்கு ஒரே ஒரு செய்தி, இவை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாவற்றையும் விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருக்கு பெயர் எல்ரோயி. அவர் உன்னை பார்க்கிறார், உன்னை கேட்கிறார், உன்னை விசாரிக்கிறார், உன்னை நடத்துகிறார், உன்னோடு கூட இருப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பார், உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார், உன் நிகழ்காலத்தை விசாரிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நீர் என்ன காண்கிற தேவனா இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. என்னை பார்க்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. என்னை விசாரிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. என் பேர்ல பட்சமா இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நான் சாராளாகவோ ஆகாராகவோ இருந்தாலோ என் மேல குறை காணாதபடி என்னை நடத்துகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. நன்றி, நன்றி. என்னை காண்கிற தேவனே எல்ரோயி. இந்த மாலை வேளையில கரங்களை உயர்த்தி எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மன்னித்து எங்களை கர்த்தர் பூரணப்படுத்துவீராக. எங்கள் குறைகளை எடுத்து போட்டு எங்களை நிறைவுள்ளவர்களாக்குவீராக. எங்கள் தவறுகளை எடுத்து போட்டு எங்களை மன்னித்து புதிதாக்குவீராக. எங்களுடைய எல்லா விதமான இழப்புகளை கர்த்தர் சரி செய்வீராக. எங்களை எழும்ப நிற்க வைப்பீராக. எங்களை கௌரவப்படுத்துவீராக ராஜா. அப்படி நீர் ஒவ்வொருவருக்கும் செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்க நிற்கிற எல்லாரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில இப்படிப்பட்ட வாழ்க்கையும் இப்படிப்பட்ட வாழ்த்துதலும் இப்படிப்பட்ட நன்மைகளும் உம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில வந்து இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. கர்த்தாவே, எல்லாரையும் நீர் பார்க்கிறீர், பார்த்து பதில் செய்ய போறீர். அதற்காக உமக்கு நன்றி, நன்றி, கோடா கோடி நன்றி. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
இந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்ளுகிறோம். ஒவ்வொருவருடைய தலையிலும் வைத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டின் மேல வைத்து ஜெபிக்கிறோம். ராஜா ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி Bible Calls நம்பர் PC 1/10 பாரிசாலை, முகப்பேர் ஈஸ்ட், சென்னை 37, இந்தியா. Contact number 919244448080 918939397739. Our email ID biblecalls@gmail.com. Our website www.biblecalls.com, www.thejesusmission.in. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம்: The Jesus Mission Bank Account Number 7470453996, Indian Bank, Kelly's, Chennai 10. IFSC Code IDIB 000K071. இந்தியாவுக்கு வெளியே நீங்கள் வசிப்பவரானால் நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விவரம்: The Jesus Mission Bank Account Number 80002111000003, Bank of India, Chennai 1, India. IFSC Code IDIB 000K071. மேலும் எங்கள் நிகழ்ச்சிகளை www.bibletv.tv-இல் காணத் தவறாதீர்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகளை பைபிள் கால்ஸ் யூடியூபிலும் கண்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக.